அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 40 நாட்கள் ஜெபத்தினுடைய 39வது தினம் இந்த ராத்திரி வேளையில் இந்த சுத்திகரிப்பு ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தினம் காலை பகல் வேளையில் நடைபெற்ற ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஸ்தோத்திரம். வாலிபர்கள் அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகம் பெறத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளித்தார். இந்த கூட்டங்களுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபை, அபிஷேகம் கிடைக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விசேஷமான கிற்று. ஞானஸ்தானம் எடுக்கிறது கூட நம்ம நினச்சிக்கலாம், ஒப்பு கொடுத்து நினச்சிக்கலாம், ஞானஸ்தானத்தை நினச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நம்ம நினச்சிக்கலாம், ஞானஸ்தானத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நினச்சிக்கலாம், ஞானஸ்தானத்தை எடுத்துக்கலாம். அபிஷேகம் பெறுவதற்காக ஏராளம் பேர்கள், நிறைய பரிசுத்தவான்கள் கூட அவங்களுடைய ஜீவியத்திலே அவங்களுடைய ஊழியத்தில் கூட அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, அபிஷேகத்தை நான் கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேக ஆண்டுகள் கூட காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம அபிஷேகம் பெறுவது மிகவும் பாக்கியம். ராத்திரி வேளை கூட தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கிற வேளை உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சியும் ஒரு தாகமும் உருவாகுமானால், தாகமுள்ளன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவே என்று வாக்கு கொடுத்த தாகத்தோடு கேட்கிற வேளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சிலர்கள் ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கைகளை உயர்த்தினால் அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று வாஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கையை வைத்துங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் அப்படி ஒரு நிமிஷம் எழும்பிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சாட்சியை சொல்லி அப்படி உட்காந்துருங்க பார்க்கலாம். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பைபிளை கையில் வச்சுக்கலாமே. அப்படியே பிள்ளைகள் நிற்கும் போதெல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, மன்றாட துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விலைக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஞானஸ்தானத்திற்காக அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு மகன் சுமித்துக்காக ஜெபிக்கிறேன். மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே அப்பா, யாருடைய கர்த்தாவே கட்டாயத்தினால அல்ல, ஆண்டவர் ஸ்தோத்திரம். மகன் கர்த்தாவே மனப்பூர்வமாய் கர்த்தாவே தன் இருதயத்திலிருந்து தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக சாட்சியாக அறிவித்திருப்பேன். தேவன் அறிகிறேன். மகனை கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு மகள் கர்த்தாவே அனிஷாவுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மனப்பூர்வமாய் ஆண்டவரே ஞானஸ்தானம் வேண்டும் என்று கடந்த நாட்களிலே மகள் ஆண்டவரே வாஞ்சித்து கொண்டிருந்த மகள் என்பன் தேவன் அறிகிற கர்த்தர் கிருபையினால் ஆண்டவர் இந்த நாட்களில் எடுக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக, சபைக்கு நடுவாக கர்த்தாவே, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக கர்த்தாவே சாட்சியாக அறிவிக்கப்பட்டிருப்பேன். தேவன் அறிகிறேன். அருமையான மகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்தபடியாக ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரை எடுக்காதபடி இருக்கிற பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இங்கே உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். ஸ்தோத்திரம். ஆராதனை முடிந்தவுடனே ஸ்தோத்திரம் நீங்கள் சற்று அடியனை பார்த்து கடந்து செல்லும்படியாக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் நாளை தினம் ஸ்தோத்திரம் ஆராதனை காலை 10 மணிக்கு, 8 மணிக்கு, 8:30 அல்ல, ஸ்தோத்திரம் 10 மணிக்கு ஆராதனை. நாகர்கோவில் சபை மக்களும் இங்கே தான் வருவாங்க. ஸ்தோத்திரம். மதியானம் எல்லாருக்கும் பொது விருந்து ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஆனபடினாலே ஸ்தோத்திரம் ஆராதனையும் முடிந்து ஸ்தோத்திரம் சமையல் பண்ணுவதற்காக எவைகளை ஆயத்தம் பண்ண வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் சபையாராக நின்று சகோதரிகள் சகோதரர்கள் நீங்கள் நின்று அதில் நீங்கள் ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கு உதவி செய்யும்படியாக அன்பாக அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அருமையான தேவதாஸ் நம்மிடத்தில் கொடுப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் வரவேற்கலாம். Praise God. Hallelujah. சந்தோஷமாய் கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிறதானே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல பரிசுத்தமான திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல பண்டிகை தினத்தினுடைய
39வது நாள் பொழுது சாய்ந்து நிற்கிற இந்த மாலை பொழுதிலே அன்பர் திருவாதத்திலே அமர்ந்திருக்க ஆராதனை செலுத்த தெய்வ பிரசன்னத்தை நம்முடைய மண்கூடாரத்தில் ருசிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்தான இரவு நேரத்திலே, கடந்த பகல் பொழுதிலே ஆவியானவர் நம்மோடு தெளிவாய் நம்ம மத்தியிலே இறங்கி கிரியை செய்தார். மகத்தான காரியங்களை கண்கூடாக பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இந்த இரவு நேரத்திலையும் ஆவியானவர் நமக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை பரம் திறந்து நமக்கு பொழிந்தருளுவாராக. ஆமேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது திருவசனத்தை சத்தம் உயர்த்தி வாசியை கேட்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது திருவசனம். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட ஒரு விசை அன்பர் பாதத்திலே கண்களை மூடலாம். எல்லா தேவ பிள்ளைகளும் மனதாரைய நண்பரை வரவேற்றுக் கொள்ளலாமே. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல இரவு நேரத்திலே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியினாலே அவருடைய உன்னதமான கரத்தின் கிரியைகள் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும்படியாய். ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர் எங்கே கூடினார்களோ அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன், கடந்து வருவேன் என்று வாக்குரைத்தவர் இந்த பொழுது சாய்ந்து நிற்கிற நல்ல இரவு நேரத்திலே இந்த நாத்தும நேசனம் நடுவிலே வந்திருக்கிறபடியினாலே எல்லா கண்களும் தெய்வ பாதத்திலே மூடலாமே. என் ஆவி பூரிப்பாயிற்று, என் ஆத்மதான்றி மேவிற்று, என் மீட்பரே கிறிஸ்தன எங்குமே சொல்லி மகிழ்வே. சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனன் பாவம் தீர்த்தாரே. நன்னாளே நன்னாளே நாதரன் பாவம் தீர்த்தாரே. என் முழுவ பாத்திரம் பொற்பாதமண்டை போகையில் நான் வாக்கியரில் வாக்கியன் என் காணிக்கை கொடுப்பது. சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனன் பாவம் தீர்த்தாரே. நன்னாளே நன்னாளே நாதரன் பாவம் தீர்த்தாரே. என் நோக்கம் நிறைவேறிற்றே, ஏசனையும் நான் நேசரையும் எம்மை மாறு மை வாழ்விற்கே சம்பந்தம் கொண்டு ஜீவிப்போம். சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை
கர்த்தரை நான் கண்ட நாள் எனக்கான நல்பாக்கிய நாள். என் மீட்பாரை சந்தித்த நாள் எனக்கான தம்பொங்கும் நாள். சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனின் பாவம் தீர்த்தாரே. நன்னாளே நன்னாளே நாதரின் பாவம் தீர்த்தாரே. என்னாவி பூரிப்பாயிற்று என் ஆத்மன நீமேவிட்டு. என் மீட்பரே கிறிஸ்தன எங்குமே சொல்லி மகிழ்வே. சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனின் பாவம் தீர்த்தாரே. நன்னாளே நன்னாளே நாதரின் பாவம் தீர்த்தாரே. என் கர்த்தரை நான் கண்ட நாள் எனக்கான நல்பாக்கிய நாள். என் மீட்பரை சந்தித்த நாள் எனக்கான தம்பொங்கும் நாள். சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதரின் பாவம் தீர்த்தாரே. நன்னாளே நன்னாளே நாதரின் பாவம் தீர்த்தாரே. உன்னதத்திலே நாயகராய் வீற்றிருக்கிற எங்கள் ஆத்தும தகப்பனே, இந்த நல்ல இரவு நேரத்திலேயே உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் விழுந்து நமஸ்காரம் செய்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே மகிமை புரிந்தனவராய் பகல் நேரத்திலே அசைவாடினீர். அதே எங்கள் பரிசுத்தாவியானவர் இந்த இரவு பொழுதிலே எங்கள் நடுவிலே மகத்துவமானவைகளை செய்ய எங்களை தலைவணங்கி நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜனமும் உடையது, வார்த்தையும் உடையது, அடியேனும் உடையவன். அடியனை மறைத்து தென்படுவீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமாய் கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு நேரத்திலே நாம் தியானத்துக்கென்று வாசித்த வேத பகுதிக்குள்ளாடி துரிதமாய் நம்முடைய சிந்தையை கொண்டு வந்து உங்களுக்காக ஜெபித்து வார்த்தையை முடிக்க ஆவியிலே ஆசைப்படுங்க. ஒரு விசை கூட சத்தம் உயர்த்தி வாசிங்க பாபம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல்
சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான, கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தெள்ளத் தெளிவாக அழகாக நமக்கு வர்ணித்து சொல்லுகிறது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தேவப்பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை வேண்டாம் என்று ஓடுகிற ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரமாக இருக்கிறது. பரிசுத்த வேதத்தை நான் ஆராய்ந்து படித்த பொழுது ஆமென், சோதனைகள் பலவிதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், இந்த இரவு நேரத்திலே 3 விதமான சோதனை உங்கள் முன்னாடி துரிதமாக சொல்லி வார்த்தையை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். தெரியுதா உங்களுக்கு? அது மறைக்குதா? பின்னாடி மறைக்குது தானே? இது மறையில்லையா? ஓகே, அதை லைட்டை ஒன்று தள்ளி வச்சுருங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென், 3 விதமான சோதனைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் நான் வாசித்த பொழுது ஆமென், அநேக பரிசுத்தவான்கள், ஆமென், அநேக பக்தர்கள் இந்த பூமியிலே சோதனை வேதனை வழியாகத்தான் கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் கடந்து போன பயணம் எல்லாமே நிலைநிற்க முடியாத வேதனையின் கட்டங்கள். ஆனால் அந்த சோதனையின் காலகட்டத்தை எப்படி ஜெயித்தார்கள் என்று கேட்டால், அந்த சோதனையின் காலகட்டத்திலே அவர்களுக்கு ஏக அடைக்கலம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் விரும்பாத ஒன்று சோதனை. எல்லா மனிதனும் ஜெபிக்கிற பொழுது ஜெபித்து ஏற்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, கஷ்டமில்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, கலக்கம் இல்லாத வாழ்க்கை, மெத்தனமான ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம ஜெபிக்கிற முதல் ஜெபம், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை தாரும். தெய்வ பிள்ளையை, நான் பரிசுத்த வேதத்தை ஆராய்ந்து படித்த பொழுது அப்பேற்பட்ட ஜெபம் நம்முடைய வேதத்திலே எங்கேயுமே ஏறெடுக்கப்படவில்லை. ஆனால் வேதத்திலே எனக்கு என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எனக்கு முன்னாடி பயணித்து மகிமையிலே இளைப்பாறுகிற பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதை லகுவான பாதை அல்ல. அவர்கள் பயணித்த வாழ்க்கை பஞ்சு மெத்தை அல்ல. அவர்கள் கடந்து போன பாதை மெத்தனமான ஜீவிதம் அல்ல. அவர்கள் கடந்து போன பாதை கண்ணீரும் வேதனையும் படுகுழியும். ஆனால் இறுதியிலே அவர்களுடைய பயணம் நிறைவடைவதற்கு முன்னாடி அவர்களுடைய சந்ததிகள் மட்டுமல்ல, அவர்களையும் என் ஆண்டவர் பட்டணத்திலே உயர்த்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து நான் அன்போடு சொல்லுகிறேன், சோதனை எந்த விதத்தில் வருகிறது? எனக்கு பிரமாணம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என் தகப்பன் உன்னை அனுமதிக்க மாட்டார். தாங்க வேண்டிய பலனை உனக்கு தருவார். தப்பி போக வேண்டிய மார்க்கத்தையும் உனக்கு ஏற்படுத்துவார். அநேக நேரங்களில் ஏன் இந்த சோதனையிலே பிடிபட்டு அதன் இடையிலே தவித்து அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி எத்தனையோ முயற்சி எடுத்து, எத்தனையோ ஜெபித்தும், எத்தனையோ உபவாசம் இருந்தும் இந்த நாள் வரையிலேயும் அந்த பிடி இறுகினது ஒளியே, அந்த பிடி லகுவாகி வெளியே வர முடியாதபடி இன்றைக்கும் திணறி நிற்கிறோம். காரணம், பரிசுத்த வேதத்தை ஆராய்ந்து படித்த பொழுது 3 கட்ட சோதனைகளை வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒன்று, வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தரால் வரக்கூடிய சோதனை உண்டு. 2, ஆமென், பிசாசினாலே வரக்கூடிய சோதனை உண்டு. 3, நாமே வருத்தி கொள்ளுகிற சோதனை உண்டு. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தை நான் ஆராய்ந்து தியானித்த பொழுது 3 விதமான சோதனைகளை குறித்து வேதம் எனக்கு சொன்னது. ஒன்று, ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிக்கிறார். 2வது வேதம் சொன்னது, பிசாசினாலே உனக்கு சோதனை உண்டு. 3வது வேதம் எனக்கு சொன்னது, நமக்கு நாமே வருத்துகிற சில சோதனை உண்டு. மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், கவனமா கேட்கணும், சோதனை வருதுன்னா அளந்துதான் என் தகப்பன் கொடுக்கிறார். உன்னால தாங்க முடியுமோ முடியாதோன்னு தெரிஞ்சுதான் என் அப்பன் உனக்கு சோதனையை முதல்ல அனுமதிக்கிறார். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களால சுமக்க முடியாததை உன் தலை மேல வச்சு என் ஆண்டவர் சுமக்க விட மாட்டார். தெய்வ பிள்ளையே, அவர் சோதிக்கிறாருன்னா முதல்ல அவர் பார்ப்பார், ஒன்னால தாங்கிக்க முடியுமா, ஒன்னால பிடிச்சு நிற்க முடியுமா, நீ நின்றுவியா இல்ல விட்டுட்டு ஓடிடுவியா அப்படின்னு கவனிச்சுதான் உனக்கு தாங்க வேண்டிய பலனை தந்துதான் அதோடு கூட உனக்கு சோதனையிலிருந்து தப்ப வேண்டிய மார்க்கத்தையும் என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். கரமுயர்த்தி இல்லையே சொல்லுங்க. சோதனை வேண்டாம்னு சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க. நான் சுத்த தமிழ்ல தான் கேட்டேன். சோதனை வேண்டாம்னு சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க. சொல்லுங்க இல்லையா, ஏன் யோசிக்கிறீங்க? சோதனை வேண்டாம்னு சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க. சோதனை வேணும்னு சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க. தப்பா கேட்டனோ? கரெக்டா தானே கேட்டேன். நான் திரும்பவும் கேட்குறேன், இந்த அரை கை முக்கா கை ஒன்றும் உயர்த்தப்படாது. தூக்குனா கரெக்டாக தூக்கணும். ஆமே, நம்ம கை ஒடிஞ்சு போகல. ஆமே, ரெண்டு கூட்டத்திலும் இருக்கப்படாது, ஏதாவது ஒரு கூட்டத்தில் தான் இருக்கணும். சில பேர் ரெண்டு கூட்டத்தில் நல்லிலே சொன்னவங்க உண்டு. அதனால் தயவு செய்து ரெண்டு கூட்டத்தில் நல்லிலே சொல்ல, ஒரே ஒரு கூட்டத்தில் நல்லிலே சொல்லணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சோதனை வேணும்னு சொல்கிறவங்க நல்லிலே சொல்லுங்க பார்க்கட்டும். நான் மேலே தூக்குங்க. ஓகே, இனி சோதனை வேண்டாம்னு சொல்றவங்க அல்லையில சொல்லுங்க. நீங்க மேலே போக மாட்டியே, அல்லையில சொல்லுங்க. இனி இந்த ரெண்டு கூட்டத்திலையும் கை உயர்த்தாதவங்க இருக்கிறீங்க. எனக்கு பிரமாணம் சொல்லுது, ஒன்னில் அனலா இருக்கும் நல்லன்னா ரெண்டும் கெட்ட நிலைமையில இருந்து ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆமே, நான் இன்னி திருப்பியும் கேட்கிறேன். நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் நிற்கிறேன். அதனால தான் நான் அவ்வளோ தெளிவாக கேட்குறேன். சோதனை வேணும்னு சொல்றவங்க கொண்ட கையை தூக்கி அல்லையில சொல்லுங்க. இனி சோதனை வேண்டாம்னு சொல்றவங்க இல்லையில சொல்லுங்க. சோதனை வேண்டாம்னு சொன்னால் தயவு செய்து பைபிள் வச்சுட்டு வீட்டில் படுத்து தூங்கிடுங்க, இங்கே வந்துடாதீங்க, ஏன்னா மேலே போக மாட்டோம். அல்லையில சொல்லுங்க பாப்பா. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. எனக்கு பரிசுத்த பிரமாணத்தை நான் ஆராய்ஞ்சு படிச்சப்பா. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்தவனாய் இருக்கிற எல்லாவனுக்கும் இல்லை, உண்மையாய் கிறிஸ்துவின் நாமம் தரிச்சு அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற, அதாவது கிறிஸ்தவ பயணத்தில் கரெக்டா பயணிக்கிற, நித்திய வீட்டை குறித்த பாரத்தோடு அந்த ஒரு லட்சியத்தோடு பயணிக்கிற அந்த அத்தனை மனுஷர்களுக்கும் பூமியிலே சோதனை உண்டு. ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு சோதனை வேண்டான்னு விளக்குனாலும் ஆமே, உண்மையா ட்ராக்கில் ஓடுறவனுக்கு பூமியில சோதனை உண்டு. நீங்க கேட்பீங்க, பாஸ்டரே சோதனை எப்படி எல்லாம் வரும்? ஆமே, அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணினோ அன்னைக்கு பிடிச்ச சோதனை, அந்த சோதனையை சொல்ல வரல. அல்லையே சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க. சில புருஷ மாதிரியே சொல்லு, எடியே உன்னை என்னைக்கு கட்டி எடுத்தேனோ அன்னைக்கு தொடங்கின சோதனை இன்னைக்கு வர முடிஞ்ச பாடில்லை. அந்த சோதனை இல்லை நான் சொன்ன சோதனை. தெய்வ பிள்ளைய, சோதனை பல விதத்தில் வருதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா பரிசுத்த பிரமாணத்தை நான் ஆராய்ஞ்சு படிச்சப்போ எனக்கு என் அப்பன் சொன்னார், 3 சோதனை இருக்கிறது. ஒன்று, திரும்பவும் எடுக்கிறேன், ஆமே, கர்த்தர் ஒரு மனுஷனை சோதிப்பார். அல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா? எதுக்கு ஒன்ன சோதிக்கிறாரு? ஆண்டவர் எதுக்கு ஒன்ன சோதிக்கிறார்? விசுவாசத்துல நிக்கிறியா நிக்க மாட்டியான்னு சோதிப்பா. இந்த சோதனை எங்க அதிகமா ஆரம்பிக்கும் தெரியுமா? எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? வீட்டில் இல்லை, திருச்சபையில் தான் ஆரம்பிக்கும். ஆலயத்தில் ஆண்டவர் வச்சுதான் உன்னை சோதிப்பா. நீ நிக்கிறியா? உன் காலடி பாதம் வழுதி போகுதா? நிக்க முடியாம உன் கால் அசைதான்னு சோதிக்கிற ஒரு இடம் தான் திருச்சபை. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை என் ஆண்டவர் சோதித்தார். பைபிள் சொல்லுது. சீக்கிரம் வாசிங்க பாப்போம். ஓடி வாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1 முதல் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை அழைத்து கொண்டு கரமுயத்தலையிலேயே சொல்லுங்க பாபா, சத்தமாலையிலேயே சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆமென். தெய்வ பிள்ளையே, பைபிள் சொல்லுது பாருங்க, நீண்ட வருடங்களாக அன்பர் பாதத்திலே காத்திருந்து கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த சந்ததி கர்த்தர் கரத்திலே கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமே, நீ நேசிக்கிறதும் உன் ஏகபுத்திரனுமாயிருக்கிற உன் நேசகுமாரனை எனக்காக மோரியா என்கிற தேசத்திலே கொண்டு பலி செலுத்து என்று கர்த்தர் சொன்ன பொழுது ஆபிரகாமுடைய இதயத்தில் ஒரு செகண்ட் அவன் யோசிச்ச, ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காத்திருந்து கிடைச்ச நன்மை, இத்தனை ஆண்டுகளாய் போராடி ஜெபிச்சு கிடைச்ச நன்மை, இந்த நன்மைக்கு மேலே ஒரு சோதனை இருக்கிறதோ? நான் உனக்கு ஒரு சத்தியம் சொல்லுகிறேன் தெய்வப்பிள்ளை, என் தகப்பன் பாதத்தில் நீ கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதம் தந்தவ அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னணியத்தில் நீ மீண்டும் உன்னை சோதிப்பா. எதுக்கு தெரியுமா? அந்த சோதனையில் நீ உண்மையா இருக்கிறியான்னு அறிய. கரமுயத்தலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்த சந்ததியை ஆண்டவர் கொடுத்துட்டு தான் கர்த்தர் சோதித்தார். ஆமென். நான் உனக்கு ஒரு சந்ததியை தந்தேன்ல, இதை கொண்டு நீ மோரியா மலையில பலி செலுத்து. இந்த வாக்கு கேட்டப்ப ஆபிரகாம் இதயத்துக்குள்ளாடி ஒரு வேதனை இருந்துச்சு. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் உங்க பாதத்தில் தவம் கடந்து கிடைச்ச இந்த சந்ததி நீர் எப்படி ஆண்டவரை கொண்டு மோரியா மலையில பலி செலுத்த சொல்லுகிறேன்? எந்த வார்த்தை இதயத்தில் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வேதனை, மறுபக்கத்தில் ஆண்டவர் வார்த்தையை மீறக்கூடாது என்பதில் பிடிவாதம் பண்ணின ஆபிரகாம் சாராள்கிட்ட போய் உத்தரவாதம் கேட்க போகல. சாராள்கிட்ட உத்தரவாதம் கேட்டிருந்தா சாரா நிச்சயமா சொல்லி இருப்பா, வேணா மனுஷனே, வயது முதிர்ந்த காலத்தில் ஐயா ஆண்டவர் தந்த பிள்ளையை கொண்டு பலி செலுத்த போறி, வேண்டான்னு சொல்லி இருப்பான். அதனால தான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல. ஆபிரகாம் ஈசாக்கு வேலைக்காரர்களுமாய் பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாளல்ல 3 நாட்கள் பயணப்பட்டார்கள். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 3வது நாளிலே அந்த தேசத்தை தூரே கண்டார்கள். ஒரு பலி செலுத்த எத்தனை நாள் பயணப்பட்டாக சொல்லுங்க? ஒரு பலி செலுத்த 3 நாள் பயணப்பட்டு போனாக. ஒரு பலி செலுத்த கவனமா கேட்கணும். நம்ம எல்லாம் 10 மணி ஆராதனை, 8 மணி ஆராதனைன்னா எப்போ கெட்டி எடுத்துட்டு வாரோன்னு யோசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாபா. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கல, நான் சொல்லிட்டு தான் போவேன். ஆமீன். அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு? ஒரு பலி செலுத்த எத்தனை நாள் பயணப்பட்டாக? உங்க ஊர்ல அது தெரியுமானு தெரியாது, சிவராத்திரின்னு ஒரு நாள் வரும், பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்லை. பார்த்துருக்கிறீ? ஒன்னில் இப்படி ஆட்டுங்க, அல்லனா இப்படி ஆட்டுங்க, இது இப்படி இப்படி ஆட்டாதீங்க. சிவாலய ஓட்டம் ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறியே. பார்க்கணும், விசுவாசி கண்டிப்பாக பார்க்கணும். அதை நான் பார்த்துருக்கிறேன். ஆமீன். இல்லை, ஒவ்வொரு ஆமே அவங்க ஒவ்வொரு கோயிலாக போவாங்க. அதுலேயும் முன்னாடி எல்லாம் நடந்து தான் போவாங்க. இன்னைக்கு பைக்கு காரில் எல்லாம் ஓட ஆரம்பித்தான். ஆனால் அதுலேயும் உண்மையாக ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு வாருங்க. நான் பார்த்துருக்கிறேன் அதுகளை. ஆமீன். இல்லை, நடக்கும். நடந்து தள்ளாடும் பாருங்க காலு. நான் ஒவ்வொரு மனுஷனையும் பார்ப்பேன், ரோட்டில் நடக்கம்பா. சிலவனுக்கு காலெல்லாம் உடஞ்சி பிளட்டாக வடியும் பாருங்க. என்னாலும் நடப்பானுங்க, கெண்ணியாகலும் நடப்பானுங்க. ஏன் தெரியுமா? அவன் தெய்வத்துக்கு முன்னே நடந்தாகலும் தன்னுடைய கடமையை செய்யணுங்கிறதுல கரெக்டாக இருக்கிறான். கடமையத்திலே சொல்லுங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் நின்று கேட்பேன். சில கோயிலில் எல்லாம் திருவிழா நடக்கும் பாருங்க. திருவிழா நடக்கம்பா ஒவ்வொருவருக்கு பேரை வாசிப்பான். இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய குடும்பம் இந்த காரியம் செஞ்சிருக்கிறாக, இத்தனை கொடுத்திருக்கிறாக. அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் பாலும் பழமும் தேனும் யானையும் என்னத்தை கர்மாந்தரம் கொடுத்தாலும் அதெல்லாம் பேரும் ஊரும் அட்ரஸ் ஒன்றும் வெளியே வராது. ஆனால் அவன் கொடுக்கறதுல கரெக்டாக இருப்பான். வெளியே சொல்லி
சொல்லிட்டு நடக்க மாட்டான், நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். ஆமீன். அவன் தெய்வத்துக்கு முன்னே கொடுத்துட்டு தண்டேடம் பிடிச்சு தலை நிமித்து நடக்கல. அவன் தெய்வத்துக்கு முன்னே கொடுத்துட்டு பணிவிட செஞ்சு காத்திருக்கிறான். நான் என் கடவுளுக்கு கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் பலன் கிட்டும் என்கிற நிச்சயம். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையில நீங்க சொன்னா நம்ப மாட்டியே. நான் ஒரு நாளைக்கு நானும் என் ஒய்ஃபுமா ஒரு மீட்டிங் முடிஞ்சு ரிட்டர்ன் வரம்பா சிலரெல்லாம் சாமி தரிசனம் காண நடந்து போகிறாங்க. அதில் சில சின்ன குழந்தைகளை பார்த்தேன். நான் சின்ன பிள்ளைகள் எப்படி எனக்கு கணக்குப்படி ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் தலையில் ஒவ்வொரு பொதியும் வச்சுட்டு நடக்குது வாருங்க. அப்போது அந்த நேரத்தில் சரியான ஒரு மழை. நானும் என் ஒய்ஃபும் அவர் கடை பிராண்டாவில் ஒதுங்கினோம். மணியை பார்த்த மணி 11:30 ஒதுங்கி நிற்கிற நேரத்தில் சரி மழை அட்டி கொளுத்தி தள்ளுது. இந்த பச்சை குழந்தைய இதை தலையில் வச்சுட்டு நனைஞ்சு தொப்பை அடித்து நடக்குது பாருங்க. அப்போது எனக்கு கண்ணில் தானாக கண்ணீர் வந்து நான் என் அப்பனை பார்த்து ஒரு வாக்கு கேட்டேன், ஆண்டவரே நம்ம மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை துணி கட்டி ஒருங்கி இறங்குற நேரத்தில் மழை பெய்தா சபைக்கு வர மாட்டான். உங்களை சொல்லல, எனக்கு களியகாவல மக்களை சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென் அல்லேலூயா. இடிவெட்டும் மழையும் வந்தா நம்ம பைபிளை வீட்டில் வச்சுட்டு பாமே அப்படியே படுத்து உறங்கிடுவான். இதுக நனைஞ்சு சாமியை தரிசனம் செய்ய போகுது. நீங்க கேப்பியே அவ தெய்வம் கரெக்டா வாரி கொடுக்குது, நம்ம தெய்வம் ஏன் தரல, நம்ம சரியாகல. அல்லேலூயா சொல்ல மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. பிடிச்சவங்க இருந்தா மட்டும் அல்லேலூயா சொன்னாவாத. பிடிச்சவங்க இருந்தா மட்டும் அல்லேலூயா சொன்னாவாத. ஏன் தெரியுமா? அவன் கொடுக்கிற கிரயத்தில் 10ல் 1 பங்கு கூட நம்ம கொடுக்கலையா. அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். அதுலேயும் விசேஷம், வேலை இல்லாமல் இருக்கிற நமக்கு என் அப்பன் கொஞ்சோண்டு மனசெலிஞ்சு ஒரு வேலை தந்தா அப்பவே மண்டகனம் சேர்ந்து வந்துடும். நான் உங்களை சொல்லலை, ஒரு மாதிரி பார்க்காது என்ன. சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பேன். ஆண்டவர் சில ப்ரமோஷன் கொடுத்து சில உன்னதமான நிலைமையில கொண்டு உட்கார வச்சா, போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு வேலை தந்து உட்கார வச்சா அதுக்கப்புறம் பணம் வரம பணத்தோடு கூட மண்டகனமும் சேர்ந்து வந்துடும். அதனால தான் என் அப்பா நிறைய பேருக்கு வேலை கொடுக்காம வச்சிருக்கிறாரு. உங்களை சொல்ல லலில சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க பாபா. பிள்ளை உனக்கு இந்த மண்டகனம் வரப்படாது. ஏன் தெரியுமா? சில பேரை எல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன், பேங்க்ல எல்லாம் பார்த்து இருக்கிறேன் பாருங்க, காத்துலையும் கழுத்துல இருக்காது. பாவப்பட்ட அப்ராணி வயசு சென்றதெல்லாம் போய் பேங்க் பாஸ்புக்கை கொண்டு வச்சுட்டு, மக்களே இதில் பணம் வந்திருக்கிறான்னு பாரு, அங்கே கொண்டு போ வேணும்னா. ஆமாம், இவளுக்கு வாயை பார்க்கணும். அப்போ மனசில் தோணும், தெய்வமே இவளையெல்லாம் கொண்டு இங்கே குத்தி அடித்து உட்கார வச்சதுக்கு இவளெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் போட்டிருந்தாலும் வீடு தொடச்சிட்டாகும் கிடந்திருக்கும். மல்லையில சொல்லுங்க பாப்பா, இது கொழுப்பு. ஆமீன் சொல்லுங்க. அதே இது பட்டை அடிச்சிருப்பான் பாருங்க, 100 கட்டி இருப்பான், அவனுக்கு முன்ன கொண்டு கொடுத்துப்பாரு. அதை சொல்லு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அம்மா போட்டு தாரேன்னு சொல்லு. அந்த வாக்கு கூட இதுக்கு வாயில வராது. அதனால தான் பெந்தேகோஸ்தேக்காரர்களை அப்பன் இப்படி போட்டு இழுக்கிறது. நீங்க அல்லேலூயா சொல்லண்டா. ஆமே, வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் சில மனுஷனை சில இடத்துல போட்டு சோதிப்பார். ஆபிரகாமை என் அப்பன் சோதித்தார். எதுக்கு சோதிச்சார் தெரியுமா? நீ கேட்டது போல நான் உனக்கு நன்மை தந்தேன், அந்த நன்மையை மட்டும் உனக்கு போதும்னு நீ போறியா, இல்லை நீ எனக்கு பின்ன கரெக்டா இருக்கிறியான்னு அறியதான் என் அப்பன் திருப்பி ரிப்பீட்டு சோதனை கையில எடுத்தா. இந்த ராத்திரி பொழுதுல ஒரு சத்தியம் உனக்கு சொல்லுகிறேன், என் அப்பன் உன் தலைமுறைகளை, உன்னுடைய குடும்பத்தின் சந்ததிகளை, உன் குடும்பத்தின் நபர்களை எந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு கீழே இருக்கிறவளை சவுட்டி தேய்க்கிறதோ, மேலே கொண்டு உயர்த்தி வச்ச அப்பனுக்கு 1000 நன்றி சொல்லி கீழே இருக்கிறவனை ஒன்று திரும்பி பார்க்கணும். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைய வேதம் சொல்லுது, ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான் ஒரு சந்ததிக்கு. உண்மை, அந்த சந்ததியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் அப்பன் அவனை சோதித்தா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தா. இந்த சந்ததியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சோதனை வந்துச்சு. அந்த சோதனை என்ன? கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, கொண்டு போய் பலி செலுத்த அவ்வளவு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டா. அதுக்கப்புறம் எந்த மனுஷனா இருந்தாலும் அது பக்கத்துல கூட போக மாட்டான். ஆபிரகாம் அந்த வாக்கு மீறல்ல 25 ஆண்டு காத்திருந்துதான் இந்த நன்மை எனக்கு ஆண்டவர் தந்தாருன்னா, இந்த நன்மையை அவருக்கு கொடுக்கிறதுல நான் தாமை கலங்கல்ல அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு சொன்னா, நான் போற ஆண்டவரே. ஆமை 3 நாள் பயணப்பட்டு பைபிள் சொல்லுது, தூர தேசம் அந்த தேசத்தை கண்ட பொழுது வேலைக்காரர்களையும் ஆமை கூட வந்தவர்களை நிப்பாட்டிட்டு
ஆபிரகாம் சொன்னான், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் பலி செலுத்தி கடந்து வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இவனுங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு போகல தெரியுமா? ஏன்னு கூட கொஞ்சம் பேர் வந்தானுங்க இல்ல, இவனுங்களை ஏன் அங்க கொண்டு போகல? இவனை ஒன்னாம் தரம் குண்டனி பிடிச்சவனுவே. ஏன்னா இவனை நேர போய் யார்கிட்ட தான் போட்டு கொடுப்பானுவே? சாராள்கிட்ட போய் போட்டு கொடுப்பானுவே. அதனால தான் ஆபிரகாம் சொன்னா, உனக்க சுபாவம் எனக்கு தெரியும், நீ இங்க நில்லு, நானும் என் பிள்ளையாண்டானும் போயிட்டு வாரேன். ஆமாம், தெய்வ பிள்ளைய அங்கே போய் பலி செலுத்திட்டு திரும்பி வர போகிறப்போ கூட போனவனுங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, ஏன் ஆமாம் இவர் இங்கே 2 பேரும் மட்டும் போகிறாக, இத்தனை நேரம் நம்ம கூட கூட்டிகிட்டு வந்துட்டு பாதியில் கலட்டி விட்டுட்டு போகிறது போல இருக்கே, ஏன் இவனுங்க மட்டும் போகிறாகன்னு நிச்சயமாக கூட போனவன் யோசிச்சிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பேன். ஆனால் ஆபிரகாம் கரெக்டாக தான் செஞ்சான். அவனுக்கு தெரியும், நானே சாராள்கிட்ட சொல்லல அப்படின்னு நான் கண்டிப்பாக கூட இருக்கிறவன் கொளுத்திட்டு தான் போவான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆமே மோசே ஆமே திக்குவாய்தான் மந்தனா உள்ளவன் தான். அவன் கேட்ட, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஒன்று வேணும்னா. என் அப்பன் சொன்னான், இதுதான் உனக்கு வேணே. எப்படி? இந்த ரைட்டு லெஃப்ட் நீ கேட்டதான் பிரச்சனை. இந்த 2 இல்லாமல் இருந்திருந்தா கூட நீ கனான் நாட்டுக்கு போயிருப்பே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? இந்த ரைட்டு லெஃப்ட் நீ கேட்காம இருந்திருந்தா நீ கரெக்டா சபையில் இருந்திருப்ப. இந்த ரைட்டு லெஃப்ட்னு சொல்ற வாக்கு கேட்காம இருந்தா அன்னைக்கு பெற்ற அதே அபிஷேகத்தில் நீ இன்னைக்கு மகிமையில் நின்றுருப்ப. நீ லெஃப்ட் ரைட்டும் கதை கேட்க போனதான் குழப்பமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் இருக்கிறது நம்ம என்ன நினைப்பது, இங்க விழுந்தா இவ தாங்கிடுவா, இங்க விழுந்தா இந்த மைனி தாங்கிடுவா. ஒரு மைனி மாறும் தாங்க மாட்டாக, உனக்கு உச்சியில ஆணி அறைய ரெடியா இருப்பாக. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் என் அப்பன் சொன்னா, நான் மோசே ஒன்ன அழைச்சேன், நீ போறியான்னு கேட்டப்போ வேண்டாம் ஆண்டவரே, வலதுக்கு இடது எனக்கு வேணும்னு பலவந்தம் பண்ணினா என் அப்பா அப்பவே எழுதினார், இதுதான் உனக்கு பாறையா முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் 20வது வயசுல ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். கேட்டீங்களா? 20வது வயசு. கவனமாக கேட்கணும். 20வது வயசில் ஆரம்பித்த பிரசங்கம் இன்னைக்கு 36 வயசாச்சு. ஆமை கர்த்தர் பல தேசங்களில் பயன்படுத்தினார். இந்த 20வது வயசு தாண்டி ஒரு 21 22 வயசு நெருங்கினப்போ ரெஸ்ட் இல்லாத மீட்டிங் உரிய நேரம் அது. ஆமே, உண்மையில சொல்ல போனா என் அப்பா அம்மா என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நாள் வர உண்டு. அவங்க சொல்லுவாங்க, மக்களே ஒரு வாரத்து மாசத்துல ஒரு டேட்டாவது குறைச்சிட்டு வீட்டில் நிற்கலாம் இல்லையா? அவ்வளவுக்கு ஓடினேன், ரெஸ்ட் இல்லாமல் ஓடினேன் அந்த டைமில். ஆமே அல்லேலூயா. ஆமே, நடந்த ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். நான் எனக்கு டீமுக்கு வேணும்னு ஒரு 2 பாட்டுக்காரங்களை கூட வச்சுருந்தேன். என்ன நிறைய பேர் கேட்பாக, மீட்டிங் போகும்போது ஏதாவது பாட்டுக்காரங்க, அதனால எதுக்கு நம்ம வாடகை எடுக்க போகிறோம், கூடையே வச்சிருப்போம் அப்படின்னு. ஆமே, நான் மோசையை போல ரைட்டு லெஃப்ட்டு ஒன்று வச்சுருந்தேன், ஒரு கீபோர்டு ஒரு பாட்டுக்காரன். இல்லையில சொல்லுங்க பாப்பா. அட்ரஸும் பேரும் ஊரு இல்லாம பெயிண்டிங் வேலையில் இருந்தவனை பொக்கி எடுத்து ஊழியத்தில் கொண்டு நிறுத்தி, ஆமை அதுக்கப்புறம் இவனுக்கு உள்ள இருக்கிற தாளந்த வெளியே கொண்டு வந்து, ஆமை பெங்களூர் பட்டணத்தில் அநேக திருச்சபையில் இவர்களை முன்ன ஃபோக்கஸில் நிறுத்தி வர்ஷிப்பு நடத்தி, அதுக்கப்புறம் ஆமை வல்லமையா பயன்பட தொடங்கி என் கூட ஈக்குவலுக்கு நிற்க ஆரம்பிச்சாக. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பெங்களூர் பட்டணத்தில் மீட்டிங் போனேன், இவர்களையும் கொண்டு தான் போனேன். கொண்டு போய் நான் நடத்திட்டு நிற்கும்போ ஆமை கடைசி மெசேஜ் முடிஞ்சு ஃபைனல் ஆராதனை சமயத்தில் ஒரு 8-9 பேய் ஆடிச்சு சபையில். ஆட்டோன்னா நீ நினைக்கிற போல ஆட்டம் இல்லை. ஆமீன், ஒரு சபையை 2 சபையாக்கி ஆமை அவ்வளவு ஆட்டம் சபைக்குள்ள, பெங்களூர் சிட்டிக்குள்ள நடந்த விஷயம் சொல்றேன். ஆமை அதுக்கப்புறம் ஆமீன் அல்லேலூயா, கூட நின்று பாட்டு பாடிட்டு நின்னவனை காணல. இவனை பார்த்தப்ப இவன் அங்க போய் நின்று தலையில கை வச்சு ஜோமானிட்டு நிற்கிறான். அப்பவே என் அப்பன் சொன்னார், ஆமே இதுதான் உனக்கு ஆரம்பம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க.
வர்ஷிப்புக்கு கூட நிறுத்தினவனை காணல, இவனை தேடி பார்த்தா இவனை காணல, இவனை பார்த்தா இவன் ஜனக்கூட்டத்துக்கு இடையில பேய் விரட்டிட்டு கிடக்கிறான். அது சொல்லுது, நீ தொட்டாலும் போக மாட்டேன், அடிச்சாலும் போக மாட்டேன்னு, என்னாலும் பிடிவாதம் பண்ணி நிற்கிறான். அந்த நேரத்தில் அவன் இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வரேன். ஊருக்கு வந்தப்போ என் வீட்டில் நான் ஒரு ப்ரேயர் வச்ச நேரத்தில் வந்த ஊழியக்காரர் ஃபர்ஸ்ட் சொன்ன தீர்க்க தரிசனம், மோசே அழைச்சா மோசை மட்டும்தான் போகணும். அல்லையா சொல்லுங்க. அங்க ஆரோனுக்கு என்ன வேலை? அப்பவே ஸ்டாப் பண்ணினேன், கொஞ்சமா கலட்ட தொடங்கினேன். ஏண்டா என் அப்பா முன்னறிவிச்சா, நீ இவனை கொண்டு நடந்தா இவன் உனக்கு பாறை வச்சிருவான்னு சொல்லிதான் என் அப்பன் முன்கூட்டியே சொன்னார். வேண்டாம், உனக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ணி நிறுத்தினேன்னா உன்னை பயன்படுத்த எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, சென்னை ஆவடி பட்டணத்தில் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங், பப்ளிக் மீட்டிங், ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் நடக்குது பாருங்க. அந்த மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண போகிற நேரத்தில் அந்த மீட்டிங்கில் வர்ஷிப்பு நடத்த இருந்தது யார் தெரியுமா? நம்ம கூட நின்று அண்ணன்மார் தான் அங்கே வர்ஷிப்பு. அங்கே போன நேரத்தில் இவரை பாட்டு கூப்பிட்டுருக்கிறாங்க, என்ன மெசேஜ் கூப்பிட்டுருக்கிறாங்க. நோட்டீஸை பார்த்தானுங்க. பார்த்தப்போ பாஸ்டர் ராபர்ட்சன் நாகர்கோவில் அப்படின்னு போட்டிருந்து. அப்போ அடுத்த வார்த்தை பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களா, இவரையா கூப்பிட்டியே அப்படின்னு கேட்டாராம். அப்போ பாஸ்டர் கேட்டார், பாவம் வால்போஸ் எல்லாம் அடிச்சு ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிச்சு பாஸ்டர் வருவார் நாகர்கோவில் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் இவன் கொளுத்துறான். எப்படி தெரியுமா? இவரையா கூப்பிட்டியே. அடுத்த வார்த்தை பாஸ்டர் கேட்டார், ஏன் அப்படின்னு. ஐயோ, இவருக்கு ஆவி சரியில்லையே அப்படின்னு நான் கொளுத்தி விட்டுட்டு அவன் மாறிட்டான். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பயம் கொடுத்து, ஆண்டவரே தெரியாம தான் கூப்பிட்டோமோ என்கிற ஒரு பயம். நானும் இங்கே இருந்து மீட்டிங்க்கு கரெக்டா 7:50 போய் சபையில சேர்றேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக டைம் இல்லை. நான் என் ஒய்ஃபும் உண்டு. நேராக போனேன். போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீ ஷர்ட்டு போட்டுட்டு தான் போனேன். இவர் என்ன டீ ஷர்ட்டு பார்த்தப்போ என்ன கோலத்தில் நினைச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் போய் இறங்கினது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை விட கேவலமாக போய் இறங்கினேன். டீ ஷர்ட்டு எங்கே லாங் ட்ராவல் போனாலும் டீ ஷர்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாஸ்ன்னு சொல்லவே மாட்டேன். என்ன பார்த்தா அப்படி மறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லையே சொல்லுங்க பாப்பா. நான் அங்கே போய் டீ ஷர்ட்டு மாட்டிட்டு அயன் பண்ணி வச்சிருந்த துணி எடுத்து போட்டு நேராக ஃபுல்பிட்டில் ஏறினேன். நான் ஃபுல்பிட்டுக்கு உள்ளாடி வரேன். கிட்டத்தட்ட 250-300 விசுவாசி சபையில் இருக்கிறாங்க. கிரவுண்டில் நிற்கிறாங்க. உள்ள ஏறி வரம்பளே ஸ்டேஜில் ஒருத்தனை பார்த்தேன். இவன் தானே நம்ம கலட்டி விட்டவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு. அப்போ மனசில் தோணிச்சு, ஆண்டவரே அங்கே இருந்தே எனக்கு தோணிச்சு, இவன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொளுத்தி இருப்பான். இல்லையே சொல்லுங்க. நேர வந்தேன், பிரசங்கம் பண்ண ஃபுல்பிட்டில் ஏற முன்னாடி ஜனத்தை எல்லாம் எழுப்பி நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் ஆராதனை நடத்தினேன். 5 நிமிஷம் ஆராதனை நடத்தினப்போ உண்மையிலே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மீட்டிங் தெய்வ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், முதல் நாளில் ஒரு 3 பேர் சபை கிரவுண்டுக்குள்ளே ஆடிச்சு கேட்டிங்களா. ஆடினப்போ சபை சர்ச்சு பாஸ்டருக்கு என்னையும் பார்க்கணும், இவரையும் பார்ப்பாரு, ஜனத்தையும் பார்ப்பாரு. என்ன இவர் சொன்னது ஆவி சரியில்லை அப்படின்னாரு. 2வது நாள் மீட்டிங், 3வது நாள் மீட்டிங். தெய்வ பிள்ளை, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டியே, அந்த பட்டணத்தில் இந்து பூசாரி உட்பட கிட்டத்தட்ட 18 பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இந்த மீட்டிங் முடிஞ்ச கடைசி நாள் சண்டே, கடைசி நாளில் நான் சாப்பிட்ட நேரம் 12:45 மணி ஆச்சு நைட்டு. கிட்டத்தட்ட கடைசி நாளில் இந்த பேய் ஆடினது ஒன்று ஃபர்ஸ்ட் நாள் தொடரல போட்டிருந்தேன், லாஸ்ட் நாள் பார்த்துடலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். லாஸ்ட் நாள் வருகை குறிச்செல்லாம் மீட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட மெசேஜ் முடியாமல் 9:45 ஆச்சு. 10:15 மணி வரை ஜனத்தை அபிஷேகத்தில் நடத்தினேன். அதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கு அப்புறம் ஜெபிக்க கிரவுண்டில் இறங்கினப்போ 8-10 கேஸுக்கு கிரவுண்டில் இட்டு பேய் உரட்டின்னு நிற்கிறேன். திரும்பி பார்த்தப்போ என் கூட இருந்து பாட்டு பாடின, ஒரு காலத்தில் பாட்டு பாடினவனை ஸ்டேஜில் காணல. இல்லையே சொல்லுங்க பாப்பா. இவன் இறங்கின ஸ்பீடில் பாஸ்டர்கிட்ட சொன்ன, பாஸ்டர் நான் உடனே கிளம்பணும், நைட்டு பஸ்ஸு புக்கிங் பண்ணி போட்டுட்டு வந்திருக்கிறதுனால டக்குன்னு எனக்கு கிளம்பணும் அப்படின்னா. இவன் ஆல்ரெடி எல்லாம் கொளுத்தியாச்சு. இவன் நைட்டோடு நைட்டு வண்டி ஏறிட்டான். நானும் எப்படி எங்கே மீட்டிங் போனாலும் அண்டை மாச்சினாலும் ஏறி இறங்கி வர முடிஞ்சுன்னா நைட்டோடு நைட்டு கிளம்பிடுவேன். அந்த நேரத்தில் பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் இன்னைக்கு நைட்டு போகக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு காலமாக தான் போகணும் அப்படின்னா. அப்படின்னு நான் காலமாக மாட்டேன், சாயந்தரம் தான் போவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சென்னையிலிருந்து இந்த சுள்ள வெயில்ல எனக்கு காலம் உட்கார்ந்து வரக்கு எனக்கு சரியாகாது அப்படின்னு சாயந்தரம் போங்க பாஸ்டர் அப்படின்னா. அந்த நேரத்தில் இந்த மனுஷன் திங்கக்கிழமை காலமை என்கிட்ட பேச வந்தார்.
பேச வந்தவன் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னார், பாஸ்டரே எங்க சபையில் கிட்டத்தட்ட உங்க மீட்டிங் 8வது பொது கன்வென்ஷன், 7 மீட்டிங் நடத்தணும். ஆனால் 7 மீட்டிங்கில் விடுதலை நடந்துச்சு. ஆனால் ஒரு ஜனம் கூட சபைக்குள்ள வரல. ஆனால் உங்க மீட்டிங்கோடு கூட எங்க சபைக்குள்ளாடி கொஞ்சம் மக்கள் வந்தாக. அதை சொல்லிட்டு ஒரு வாக்கு சொன்னார், இங்கே பாட்டு பாடினவன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் தெரிஞ்ச பாவனையே காட்டல, தெரியாதே பாஸ்டர் அப்படின்னு. அதுவா பாஸ்டரே, இப்படியெல்லாம் உங்களை குறித்து சொன்னாரான்னு கேட்டேன். ஒன்றுமே திருப்பி பேசலை. அப்படியான்னு கேட்டேன். இதுக்கு தான் என்னை மறுநாள் பேர் பிடிச்சி நிப்பாட்டினது. என்னை கெட்டி பிடிச்சி வச்சு அழுதாரு வாருங்க. அழுக என்ன நீங்கள் நினைக்கிற அழுக இல்லை. ஏன் அவர் அழுதாருன்னா, உங்கள் இந்த சின்ன ஸ்டேஜில் இந்த அளவுக்கு என் அப்பன் உங்களை பயன்படுத்துகிறத பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் எனக்கு பொறாமை இருந்தாலும் மறுபக்கத்தில் உண்மையில் எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது பாஸ்டர் அப்படின்னாரு. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மீட்டிங் எல்லாம் முடிச்சு ஆமே நல்ல அமௌண்ட் எனக்கு காணிக்க தந்தார். காணிக்க வாங்கிட்டு பஸ் ஏறினேன். ஊரில் வந்து சேர்ந்தேன். ஊரில் வந்து சேர்ந்தப்போ நான் இந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி வீட்டுக்கு வரணும்னு. நீங்கள் நினைக்கிறது போல வீட்டுக்கு விட்டது இவனுக்கு அறுப்பு கொடுக்க இல்லை. வீட்டுக்கு கூப்பிட்டப்போ என் மனைவிட்ட சொன்னேன், மக்களே இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு நீ வைக்கணும், ஒரு கெஸ்ட் வருது அப்படின்னு. அல்லையிலே சொல்லுங்க பாப்பா, கெஸ்ட் வருது சாப்பாடு வைக்கணும். இவன் என்ன நினைச்சா தெரியும், ஏதோ பாஸ்டர்கள் வர போறாங்க. நான் சொன்னேன், எனக்கு அறிவில் எப்படியும் 3 பேராவது வருவாங்க, 3 பேருக்கு சமைச்சிரு அப்படின்னு. நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். மதியானம் சூப்பராக ஒரு சாப்பாடு பாயசத்தோட சேர்த்து தான் வச்சேன். அல்லையிலே சொல்லுங்க பாப்பா, அல்லையிலே சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆமே பாட்டுக்கா பாடினான்ல, இவனை முன்னாடி நிறுத்திட்டு சொன்னேன், பிரதர் ஒன்று ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. ப்ரேயர் பண்ண வச்சேன். ப்ரேயர் பண்ண வச்சதுக்கு அப்புறம் இறங்க முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எங்கே தொட்டம் தெரியுமா, எனக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு. 2வது சொன்னேன், உனக்கு தெரியும், நீ பெயிண்ட் எடுத்து ப்ரஷ் எடுத்து பெயிண்டிங் வேலை பார்த்த உடனே என் ஆண்டவர் தயவு கொண்டு பாட கிருபை தந்து, ஆராதனத்தை கிருபை தந்து, என்னோடு கூட கொஞ்சம் பயணிக்க உனக்கு கிருபை தந்து, இந்த அளவுக்கு உன்னை ஃபோக்கஸில் நான் வெளியே கொண்டு காமிச்சேன். நீ எனக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கிற அப்படிதான் சொன்னேன். நிறைய நன்மை நீ செஞ்சிருக்கிற, தலை முதல் கால் வரை விசர்த்து பாயுது. நான் இப்படி தான் சொன்னேன், நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன். அதனால சொல்லிட்டு சொன்னேன், நீ மைக்கெடுத்து ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் பாட்டு பாடி நடத்திட்டு நீ போயிருதே. ஆனால் உனக்கு தெரியாத இன்னொரு ரகசிய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீ எத்தனை மணிக்கு ஷார்ப்பாக தூங்குவே, மிஞ்சி போனால் ஒரு 11க்குள்ளாடி நீ தூங்கிடுவேன். நீ தூங்குற நேரம் தான் நான் கண்ணு திறந்து உட்கார்ந்து இருக்கிறேன். உனக்கு பாட கிருபதம் தாரண பாடிட்டு போயிரு, எனக்கு பிரசங்கம் பண்ண கிருபதம் தாரண நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் ஒரு சத்தியம் சொல்றேன், அடுத்தவனுக்கு அபிஷேகத்துக்குள்ளே ஏறி நீ நின்று மேயணும்னு நினைச்சா என் தகப்பன் வேலி அவுத்து விட்டு உன்னை மேய விட்டுருவார். அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சு கட்ட ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி வீடை விட்டு இறக்கி விட்டேன். சொல்லி விடல, சொல்லி அனுப்பினேன். 2வது மாசத்துல அல்லேலூயா பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல பிடிபட்டான். இடுப்புக்கு கீழே பெரிய ஒரு அடி, 2 காலையும் கம்பி போட்டாக. படுக்கையிலான ஊழியம் இல்லை. இன்னைக்கு மற்றவன் கை ஏந்தி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கரமையை தெளிலே சொல்லுங்க. நான் ஏன் சொல்ல வாரம் தெரியுமா, கூட இருக்கிறவனே ஆவியில கண்டுபிடிச்சு கூட நிறுத்தணும். கரமையை தெளிலே சொல்லுங்க. இது ஊழியத்தில் மட்டும் இல்லை, கூட இருக்கிற விசுவாசிகிட்ட நீ கம்பளி சேர்றேன்னாலே உனக்கு சதி உளி வெட்ட தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். அல்லையிலே சொல்லுங்க பாப்பா, சந்தோஷமா அல்லையிலே சொல்லுங்க. நீ சர்ச்சுக்குள்ள பிரசன்ட் ஆகிறியா, சர்ச்சுக்குள்ள வரம்போ சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா,
நாம குடும்ப காரியத்தை கேட்க நிற்காத, சோத்திரம் சொல்லு, நல்லா இருக்கிறீங்கன்னு கேளு, அத்தோட ஸ்டாப் பண்ணு. அது தாண்டி மற்றவை இப்படியாக்கும் நீ தொடங்கினேன்னு வச்சுக்கோ, என் அப்பன் உனக்குன்னு சில குழிகளை ஆயத்தப்படுத்துவா. கொளுத்தி விடுறவன் லாஸ்ட்ல ஃபோக்கஸ்ல வரமாட்டான். கரமுயத்தலையிலே சொல்லுங்க, சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. இன்னைக்கு அநேக திருச்சபைகளுக்குள்ளாடி விசுவாசிகளுக்கு இடையில ஏன் இன்னைக்கு சோதனை பிடிபட்டு கிடக்கு தெரியுமா? நீ அடுத்தவ கதை அறிய போறதுனால, சபைக்குள்ள ஒரு குரூப்பிசம் உண்டாக்குறதுனால, சபையில ஒரு கூட்டம் உண்டாக்குறதுனால. சபை கூட்டம் உருவாக்க வேண்டிய இடம் அல்ல, சபை தெய்வ பிரசன்னம் அனுபவிக்க வேண்டிய இடம். சபை என் தகப்பனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டிய இடம். சபை ஆண்டவரோடு பேச வேண்டிய இடம். கரமுயத்தை அல்லேலியா சொல்லுங்க, சத்தமா அல்லேலியா சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதிச்சப்பா, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமை நீ பலி செலுத்து. பாவ என் ஆண்டவர் சொல்லிட்டு மௌனமா உட்கார்ந்தா. இடிஞ்சு கிடந்த பலிபீடம் 12 கோத்திரத்துக்கு அடையாளமாயிருந்து 12 கல்லை எடுத்தான், பலிபீடம் கட்டினா. 2 பேரும் சேர்ந்துதான் கட்டினாக. அந்த நேரத்தில் என் அப்பன் சொன்னா, ஆமை விறகடுக்குனாக கடைசியில சொந்த மகனை கை காலு கட்டி பலிபீடத்தில் படுக்க வச்சப்பா ஆமை ஈசாக்குக்கு புரிஞ்சிச்சு, பலிமிருகம் வேற யாரும் இல்லை, நாம் தான் பலிமிருகம். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை, நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்றேன், நம்ம வாசிச்ச குறிவாக்கியம் மறக்கப்படாது. திராணிக்கு மேலா என் தகப்பன் உன்னை சோதிக்க மாட்டார். இந்த சோதனை என் அப்பன் கொடுத்தப்பவே மோரியாமல தேசத்துல என் அப்பன் ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சோதனையை கொடுத்தார். நீங்க எப்பவும் சொல்லி எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை கேட்குறீ இல்லையா? இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் நான் சொல்றேன். அளவுக்கு மிஞ்சி நீ சோதிக்கப்படுறேன்னா ஏதோ பெருசா உனக்கு என் அப்பன் செய்ய போகிறார். ஓ ரமாசியாந்தனாதியா, கண்ட்ரோல் விட்டு நீ சோதிக்கப்படுறேன்னா ஏதோ ஒரு பெரிய டார்கெட் என் அப்பன் வச்சிருக்கிறார். அளவுக்கு மிஞ்சி நீ வேதனை அனுபவிக்கிறேன்னா உன் லைஃப் எங்கேயோ உன்னதங்களிலே பறக்க போகிறது. அளவுக்கு மிஞ்சி நீ நிந்திக்கப்படுறேன்னா உன் ஊழியத்தின் லெவல் எங்கேயோ மாறப்போகிறது. அளவுக்கு மிஞ்சி நீ உபத்திரவப்படுறேன்னா உன்னுடைய ஊழியம் எங்கேயோ மாறப்போகிறது. அளவுக்கு மிஞ்சி சபை நிந்திக்கப்படுதுன்னா சபை எங்கேயோ வளர போகிறது. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. வைடரமன கடகடன கடகசியா அர்த்தரமன கடகந்தன ரியாம்தன யாதன ரிகப்தனமன கடகச்சசியா. ஏப்பா எனக்கு மட்டும் சோதனை, ஏப்பா எனக்கு மட்டும் இந்தன வேதனை, ஏப்பா என்ன மட்டும் இவ்வளவு சோதிக்கிறிய? உன்னை அழிக்க அல்ல, உன்னை அழிச்சு போட அல்ல, ஏப்பா உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அவமானங்களை கேட்டிருப்பேன்ல, எத்தனை நிந்தனைகள் வழியா இன்னைக்கு உன்னுடைய விசுவாச பயணம் ரன் ஆகுதில்ல. கலங்காத, உன்னுடைய எதிர்காலம் எங்கேயோ உயரப்போகிறது. கரமுயர்த்தலையிலே சொல்லுங்க. தேசத்தின் நடுவில் ஒரே ஒரு குடும்பத்தின் தலைமுறைகளை தேசம் மொத்தம் நின்று விரல் சூண்டி கெட்டு போனவ கெட்டவன்னு விதி எழுதுன்னா நான் உனக்கு ஒரு சத்தியம் சொல்றேன். கெட்டவன்னு எவன் எல்லாம் உன்னை விரல் சூண்டினாலோ அதே தேசத்தின் நடுவில் ஒன்னை தலை நிமிர செய்கிற ஒரு காலம் வரப்போகிறது. எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நீ தலை குனிச்சியோ, இந்த பையனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனால ஒரு யூஸும் இல்லைன்னு எந்த கோத்திரம் உன்னை விலக்கு கொடுத்ததோ அதே மனுஷனுக்கு முன்னாடி உன் சந்ததியை ஏன் தகப்ப பட்டணத்தில் உயர்த்த போகிறா. விசுவாசம் உள்ள தெய்வஜன கைகளை தட்டி ஒரு ரஷ்யம் தானே ரியா கரமன கடகதுனியா அம்தரமன ரியாம்தனயா அஸ்தரமன கடகதுனியா ரியாம்தரமன பௌஷியானியா. வெற்றிகா வெற்றிகா. சில நிந்தையின் கல்லு உருண்டு மாறுதோ, சில அவமானத்தின் கல்லு உருண்டு மாறுதோ. ஓ தலைமுறையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்.
உன் சந்ததியை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்தில். ராமான சந்தனாதி அத்துரமன ரியாந்தனாதியா. ஆபிரகாம் தட்டி கேட்டார். ஏன் ஆபிரகாமே? அவனு கேட்ப ஆண்டவர்கிட்ட, ஒரு சந்ததிக்கா 25 வருஷம் கண்ணீர் வடிச்சனே அப்பா, ஆண்டவரே நீ தந்த இந்த சந்ததியை மீண்டும் சோதிக்கிறீரே ஆண்டவரே, ஏன் அவனுக்கு அழுவதற்கு அவனுக்கும் தோணிச்சு. ஆனா ஆபிரகாம் சொன்னா, இல்ல 25 வருஷம் தான் அனுபவிச்ச இந்த நிந்தனையை விட பெரியதா இந்த சோதனை இல்ல. அதனால ஆபிரகாம் தெய்வ சப்தம் கேட்டு இறங்கி போனா. மோரியாமல உச்சியில என் தகப்பன் இவனுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி வச்சிட்டுதான் இந்த சோதனை இவன் வாழ்க்கையில் அனுமதித்தா. இந்த ராத்திரி வேளையில் உன்னை பார்த்து சொல்றேன், ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில படியேறி வருதுன்னா, ஒரு அவமானம் உன் வாழ்க்கையில படியேறி வருதுன்னா, ஒரு நிந்தனை உன் குடும்பத்தில் படியேறி வருதுன்னா, ஒரு அவமானத்தின் பழிச்சொல் உன் குடும்பத்தில் வருதுன்னா, ஒரு சந்ததிய ஊர் உலகம் தூற்றுதுன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இன்னைக்கு இல்ல நாளைக்கு தூற்றப்பட்ட அதே சந்ததி பட்டணத்தில் உயரும். ஆவியானவர் ஆழமான வெளிப்பாடு சபையை பார்த்து பங்கு வைக்கிறார். சந்ததிய தூற்றின விரல் சூண்டின தேசத்தின் நடுவில் உன் அற்பமாய் பேசின ஏளனமாய் பேசின சில நாவுகள் காண உன்னுடைய ஸ்தானமானத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன்னுடைய ஸ்திதி நிலைமைகளை மாற்றப் போகிறார். உன்னுடைய பொசிஷனை மாற்றப் போகிறார். உன்னுடைய போஸ்டிங்கை மாற்றப் போகிறார். நீ இருக்கிற சூழ்நிலை மாறப்போகிறது. நீ இருக்கிற இந்த நிலைமை மாறப்போகிறது. சில அவமானத்தின் வாக்குகள் மாறப்போகிறது. சில வீண் பழிகள் உன் குடும்பத்தை விட்டு மாறப்போகிறது. ஆவியானவர் சில குடும்பத்தை கரம் பிடிக்கிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் சில குடும்பத்தை ஆளுகை செய்ய இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறேன். இந்த ராத்திரி பொழுதிலே உனக்காய் ஒரு ஆணிகள் பாய்ந்த கரு இந்த இரவு பொழுதுல நீட்டப்பட்டிருக்கிறது. ஆரம்சியம் தனேதனே தனேதகள் பரம் தனாதனாதி அச்சரப்பரத்து நம்பராத கட்டி வேகதம்பு ராஜமானி அஸ்தனே மகம் தனே மகத்தனாத ரீபனாவ சிக்கம் தர்மராத ரட்சமேத கட்டி வேதகம்ப ராதமானி அஸ்தபைடமான கட்டி வேதமான ஜூடமான ரீபனம் தராதனேத வைடமேத கடகஜானி. ஆபிரகாமே, இந்த சோதனை எதுக்கு தெரியுமா? இந்த சோதனை சும்மா உனக்கு கொடுக்கல. அதுக்கு பின்னணியில் நிறைய ரகசியம் இருக்கு. மோரியாமல உச்சியில ஒருத்தனை ஆடு மேய்க்க வரல. இவனுக்கு சோதனையின் காலத்தை நிச்சயம் பண்ணின உடனேயே மோரியாமலையில பைபிள்ல வெளிப்பாடு சொல்றேன். இங்க சோதனையின் காலகட்டம் கர்த்தர் நிச்சயம் பண்ணின உடனேயே இந்த சோதனையின் தப்ப வேண்டிய மார்க்கத்தையும் ஆயத்தப்படுத்தினார். இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்த்து நான் சொல்றேன், ஒரு சோதனை அனுபவிக்கிறேன்னா இந்த சோதனைக்கு அப்புறம் அதை தாங்க வேண்டிய ஒரு மார்க்கத்தை உனக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. என் தகப்பன் எல்லா இடங்களிலேயும் மௌனமாயிருந்தா, என் தகப்பன் எல்லா இடத்திலையும் பேசாம இருந்தா. அப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சான் தெரியும்? ஆண்டவரே, இந்த சோதனையோடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்சான். என் தகப்பன் சொன்னார், இல்ல, நான் மௌனமா இருக்கிறேன்னா, கர்த்தர் உன்னை சோதிக்க விட்டுட்டு மௌனமா இருக்கிறாருன்னா உன்னை மட்டும் நீ சிந்திச்சுக்கோ, முறுமுறுக்காத. ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் உன் குடும்பத்தை குறிச்சு என் தகப்பன் போட்டு முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. பிரமாணம் சொல்லுகிறது. ஆமென். மோரியாமல உச்சியிலே ஆபிரகாமும் ஈசாக்கும் பலிபீடத்தை கட்டி முடிச்சு விறகடுக்கி கடைசியில சொந்த புத்திரனாயிருந்த ஈசாக்கு கை கால கட்டி படுக்க வச்சப்போ ஆபிரகாம் நினைச்ச, ஆண்டவரே,
இத்த சோதனைகள் இன்னையோட முடிஞ்சிருச்சே பரவாயில்லன்னு நினைச்சு உரையில இருந்த வாழை வெளியெடுத்தப்பவும் என் ஆண்டவர் மௌனமாத்தான் இருந்தா. அந்த வாழை மேல தூக்குறப்போ மௌனமாத்தான் இருந்தா. அதே வாழை கீழே கொண்டு வரும் பொழுதுதான் வானம் திறக்கப்பட்டுச்சு. இந்த ராத்திரி பொழுதுல ஒரு வெளிப்பாடு ஒன்றை பார்த்து நான் சொல்றேன். எல்லாம் முடிஞ்சுன்னு நீ முற்றுப்புள்ளி வைக்கிற அடுத்த ஸ்தானத்தில் நீ அறியாத ஒரு பாதையை என் தகப்பன் உனக்காய் ஆயத்தப்படுத்துவார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். திரும்பி பார்த்தான். ஆபிரகாம் பார்த்தப்போ மோரியாமலை தேசத்துல உச்சியில ஆட்டுக்குட்டி இருக்கு. அந்த ஆடை எடுத்து பலி செலுத்தினதானே ஆபிரகாம். பலி செலுத்தி முடியும்போ என் அப்பன்கிட்ட ஒரு வெளிப்பாடு கேட்டான். ஏன் ஆண்டவரே இத்தனை சோதனை? அப்பதான் என் அப்பன் மறு உத்தரவு திருப்பி சொன்னான். பிதாக்கள் பட்டியலில் உன் பிள்ளைக்கு பெயர் வரணும் இல்லை, அதுக்குத்தான் இந்த சோதனை. மறைஞ்சு நின்று ஒரு வெளிப்பாடு சொல்றேன். நீ கேட்டல ஏன் இத்தனை பாடு, ஏன் இத்தனை கஷ்டம்னு கேட்டல. மறைஞ்சு நின்று சொல்றேன், இதுக்கப்புறம் நீ ஆனந்த கண்ணீர் விடுகிற ஒரு சரித்திரம் உன் வாழ்க்கையிலே பிறக்க போகிறது. தெய்வ பிள்ளையே, உன் லைஃப் இதோட முடிஞ்சு நீ இனி அடுத்து ஒரு வாழ்க்கையில் கால் ஊன்றுவதில்லைன்னு எவனாச்சும் ஒன்றை பார்த்தோ சந்ததி பார்த்தோ சொல்லி இருந்தான்னா தெய்வ சன்னிதானத்தில் நின்றுட்டு ஒரு வெளிப்பாடு சொல்றேன். முந்தினவைகளை பார்க்கிலும் பிந்தினவைகள் மகிமை உள்ளதாய் முடிய போகிறது. ஹல்லேலூயா. நீ ஆரம்பத்தில் பார்த்ததை விட ஒரு உன்னத எதிர்காலம் கர்த்தர் உனக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமே. ஒன்று நான் சிந்திச்சது போல இது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தது. ரெண்டு, ஒரு இடத்திலே ஆமே பிசாசினாலே ஆமே சோதிக்கப்பட்ட ஒரு இடம். சீக்கிரமா வாசியுங்க. ஆமே. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரம் வாசியுங்க. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இரண்டாவது பிசாசினாலே வந்த சோதனை. பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் சோதிக்கப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திலே நடத்தப்பட்டார். பிசாசு கரெக்டா குறிவச்சு அடிச்சான். 40 பகல் இரவு உபவாசம் முடிச்சு எழும்புற நேரம் அவனுக்கு தெரியும் இப்போ இயேசுவுக்கு தேவை என்ன? சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு இப்ப தேவை, அவருக்கு இப்ப தேவை சாப்பாடு. கரெக்டா அடிச்சான். பாத்தீங்களா பிள்ளையே? ஒரு சத்தியம் புரிஞ்சுக்கணும். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாடி சீக்கிரம் எல்லாம் வந்து சோதிக்க வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைப்பிய பிசாசினால வந்த போராட்டம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தெடுக்கிற பிள்ளைகளுக்குள்ளாடி பிசாசு வருதுன்னா நீ அனுமதி கொடுக்காம வராது. இங்க இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இது புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப அந்த வார்த்தை எடுக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு வைக்கிற தெய்வ பிள்ளைகள் அவங்க சரீரத்தில் சீக்கிரமா பிசாசு வரமாட்டான். வர்றான்னா அதுக்கு நீ அனுமதி கொடுக்காம அவன் வரமாட்டான். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. கன்னியாகுமரி பட்டணத்திலிருந்து ஹைந்தவ மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டு பாரம்பரியம் அவர்கள் பரம்பரையாகவே இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இந்த கன்னியாகுமரி பட்டணத்துக்குள்ளாடி ஒரு மீட்டிங் போயிட்டு ஒரு மண்டபத்தில் வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங் நடத்த ஒரு அருமையான ஒரு சிஸ்டர், ஒரு லேடி. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஒரு அருமையான குடும்பம் பிசாசு போராட்டத்தில் இருக்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க உட்கார்ந்தேன். பரம்பரையா இந்து மார்க்கத்தை சார்ந்த குடும்பம். ஜெபிக்க அமர்ந்தப்ப ஆட ஆரம்பிச்சார் இந்த மனுஷன். ஆடி பயங்கர கிரியைகள் ஒவ்வொன்றா அழிய ஆரம்பிச்சு கைவசம் வாந்தி பண்ணி ஒவ்வொரு போராட்டம் அழிய பரம்பரையாய் கும்பிட்டு வந்த குலதெய்வங்கள் எல்லாமே ஒவ்வொரு பேரை சொல்லி ஆட கிட்டத்தட்ட ஒரு 75% விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பேரும் ஊரையெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க என்ன தப்பா நினைப்பிய. இதே நாகர்கோவில் டவுனுக்குள்ளாடி ஒரு பெரிய சர்ச்சு, நல்ல உபதேசத்தில் நிற்கிற பெரிய ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளாடி இவர்களை உள்ளாடி லீட் பண்ணி கைட் பண்ணினாக. உள்ளாடி போனவங்களை இந்த போராட்டம் இருக்குன்னு தெரியும். அந்த சர்ச்சுக்குள்ளாடி இந்த மனுஷன் ஆடுறான். கடைசியில் அந்த சர்ச்சு பாஸ் சொன்னாராம், நான் சொல்ல மாட்டேன் பேரெல்லாம், இன்னைக்கு டிவியிலையும் வால்போஸ்ட்லையும் எல்லா இடத்துலையும் தலங்கி நிற்கிற மனுஷன்தான். ஞானஸ்நானம் எடுத்தோன்னா பிசாசெல்லாம் போயிடும் அப்படின்னாராம். அல்லையிலே சொல்லுங்க. இவங்க ஞானஸ்நானம் எடுக்க முன்னாடி கன்னியாகுமரி இந்த களியக்காவில் ஏன் சர்ச்சில் ஒரு 2-3 சண்டே கண்டினியூவாக வந்தாங்க. அங்கே சர்ச்சில் வந்த நேரத்திலே ஆட்டம் தான். நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு வாக்கு சொன்னேன், பூரணமாக ஒரு விடுதலை கிட்டி வசனத்தினுடைய ஆழமான சத்தியம் தெரியாம எக்காரணம் கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். அதற்கப்புறம் சர்ச்சில் போட்டு கொஞ்ச நாளுக்கு பேய் விரட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 90% என் அறிவில் 90% நார்மலானா இருந்த அத்தனை போராட்டங்களும் மாறி அதற்கப்புறம் பைபிள் வாசிக்க ஜெபிக்க தானாகவே பழகிட்டார். அதற்கப்புறம் நான் சொல்றேன், இப்போ ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, சரியாகல, இன்னும் இருக்கு 10%. தெய்வ பிள்ளை ஒரு மனுஷன் பிசாசு போராட்டத்தில் இருக்கிறான்னா கொஞ்ச நேரம் கண்ணை நான் பார்த்துட்டு நான் கிருபையாலே பெருமைக்கு சொல்லலை, என் அப்பா அப்படி ஒரு தாளந்து தந்திருக்கிறா. கொஞ்ச நேரம் நான் கண்ணை பார்த்துட்டே இருந்தேனாலே கண்டுபிடிச்சிருவேன் போச்சா போகலையே அப்படின்னு. நான் சொன்னேன், இனி இருக்கு ஒரு 10% கிளியர் ஆகணும் அப்படின்னு. இவங்க நம்ம பேச்ச மீறி அந்த பாச சொன்ன வாக்கின்படி போய் ஞானஸ்நானம் எடுத்தாக. ஞானஸ்நானம் எடுத்து 3வது வாரம் ஆனப்போ பயங்கர ஆட்டம். வீட்டில் உறக்கம் இல்லை. நைட்டு 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் முடியல. நான் அப்போ கேட்டேன், ஏன் இந்த அளவு திடீர்னு அதிகரிக்க காரணம் என்னன்னு கேட்டேன். அதுவா பாஸ்டர், சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், ஞானஸ்நானம் எடுத்த பிசாசு போயிருந்தார், அதனால் ஞானஸ்நானம் எடுத்தேன். அடுத்த வாக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறியே, நான் என்ன வரமாட்டேன் அப்படின்னு. அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா அல்லையிலே சொல்லுங்க. உனக்கு அறிவில்லைன்னா தெய்வ ஞானம் என்னன்னு கேட்டுட்டு ஊழியம் செய்யணும். முதல்ல தெய்வ பிள்ளை கிருபையால சொல்றேன், என் தாத்தா ஊழியக்காரர், அவருக்கு பேர் டேவிட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் களியக்காவில் பட்டணத்தில் வந்து யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி தருவாங்க. என்னுடைய தகப்பனார் பேர் சாமுவேல் பாஸ்டர். சாமுவேல் என்கிற ஒரு பேர் நீ களியக்காவில் டவுனில் ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து சொல்லிட்டு சாமுவேல் பாஸ்டர் வீட்டில் கொண்டு விடணும்னு சொன்னாலே கரெக்டாக கொண்டு விட்டுருவாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு பேர் உள்ள மனுஷன். ஏன் அவ்வளோ பேர் எடுத்திருக்கிறான் நீங்கள் நினைப்பிய ஒருவேளை. ஆமே, இப்போ நான் நிற்கிறது 3வது தலைமுறை. ஏன் தகப்பனார் பிசாசு விரட்டுறதில்ல அதிபயங்கர வைராக்கியம் உள்ளவர். கடமையை தெளிர சொல்லுங்க. அன்னைக்கு பஸ் வசதி எல்லாம் இல்லை, இன்னைக்கு தான் பஸ் வசதி. அன்னைக்கு எங்கள் களியக்காவுள்ள டவுன்ல இருந்து கேரளா பட்டணம் அம்பனாவளை என்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வரையில் நைட்டு பந்தம் பிடிச்சிட்டு நடந்து போய் விசுவாசிகளுக்கு பேய விரட்டிட்டு வீட்டுக்கு வரமா 12 மணி 1 மணி ஆகும். வந்து சேர்ந்து உட்கார்ந்து கொஞ்சம் படுக்கலான்னு வரமா அடுத்து அங்கேருந்து அடுத்த அழைப்பு வரும், பாஸ்டர் இன்ன வீட்டில் இன்ன போராட்டம். காலம் எழுதி ஷிஃப்ட் போட்டு விரட்டுவார். பேய் விரட்டுறதுல உட்கார்ந்தாருன்னா விடுதலை காணாமல் எழுவ மாட்டார். அல்லையில சொல்லுங்க பாபா. அவர் எப்போவுமே நான் ஊழியத்தில் இறங்கம்போ பிசாசு சபையில் கொண்டு போட்டு நான் விரட்டம் என்கிட்ட ஒரு வாக்கு சொன்ன, மக்களே நீ பிசாசு விரட்டுறது சரி, ஆனால் நீ அறியாத ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். இந்த பிசாசு போய் இவங்க கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் ஒரு 6 மாதமாகலும் வசனம் என்னன்னு அறிஞ்சு சத்தியம் என்னன்னு அறிஞ்சு வசனத்தில் வேரூன்றி நின்று ஆராதிக்காத பட்சத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லுவார். இல்லையே சொல்லுங்க பாப்பா.
ஏன் பண்டுள்ளவங்க உபதேசத்தில் பிடிச்சு நின்னாக தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் ஐயா, அவன் பிசாசு 10 நாள் மாறி நிற்பான், 11வது இழுத்துட்டு போயிடுவான். அதனால தான் பிடிவாதம் பண்ணி சொல்லுவாங்க, பிசாசின் போராட்டம் அழியாம ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, திருவிருந்து கொடுக்க கூடாது. அதற்கப்புறம் ஒரு நாளைக்கு பலவந்தம் பண்ணி கூப்பிட்டதுனால போனப்போ பிசாசு ஆடிட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? யாம எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, நான் எப்படி போவேன்னு கேட்டுச்சு. இல்லைங்க, அவன் நான் சபையில் கரெக்டாக திருவிருந்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நான் எப்படி போவேன், நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போவே எனக்கு புரிஞ்சு இப்போ உள்ளாடி இருக்கிறது அவன் இல்லை, வேற ஒருத்தன். அல்லையிலே சொல்லுங்க பாப்பா, சந்தோஷமா அல்லையிலே சொல்லுங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பிசாசினால சோதனை வருதுன்னா சும்மா வராது, நம்ம இடம் கொடுக்காம சோதனை அவன் பிசாசு கொண்டு வர மாட்டான். ஆமேன் சொல்லுங்க. ஜெயப்பிள்ளையே, உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு வீட்டுக்குள்ள எல்லா பக்கமே சாத்தானுடைய நடமாட்டமே இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது போல. நீங்க நைட்டு விடிய காலம் எழும்பி இருந்து ஜெபிக்கிறீல்ல, இந்த ஜெபதொனி சத்தம் கேட்கிற ஏரியா பக்கமே அவன் வரமாட்டான், தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? அவனுக்கே தெரியும் ஜெபம் என்ன எரிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். இது விசுவாசியா இருக்கிற நமக்கு தெரியல. அல்லையிலேயே சொல்லுங்க பாப்பா. நம்ம அவன் மலையில பிடிபட்டு கிடக்கிறோம். ஆமே, பிசாசு எப்படி வருவான்? 2 கொம்பம் வச்சு நாக்கு மொழியை தொங்க போட்டு பல்லு நீட்டி போட்டுட்டு வருவானோ? அப்படிதானே வருவான், அப்படிதானே வருவான். உண்மையை சொல்ல மக்களை, அப்படிதான் வருவானா? அப்படிதான் வருவான். பாத்தியல, அப்படிதான் வருவான். எப்படி 2 கொம்பம் வச்சு? பிசாசு எப்படி பின்ன வருவான்? கூட இருந்து ஆராதிக்கிற விசுவாசி மூலம் வருவான். இருக்கிறீங்களா போனீங்களா? அப்ப பக்கத்தில் இருக்க விசுவாசி பிசாசு பிடிச்சதோ அப்படின்னு இல்லை. நீ ஒருவேளை ஜெபிச்சு பரிசுத்தத்தை காத்து யாரை குறிச்சு எந்த அவதூறும் பேசாம நாவ அடக்கி கரெக்டா இருப்ப. அப்பதான் ஒருத்தி வந்து கிட்ட உட்கார்ந்துட்டு சொல்லுவா, மத்தவ இப்படியாக்கும் கேட்டியா? யாருன்னு கேட்போம். இந்த யாருன்னு கேட்குற ஒற்ற வார்த்தை தான் நம்மளை பாதாளத்துக்கு வலிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் காதை கொஞ்சம் கூட திறந்து கொடுப்போம். உண்மையாடியே நான் அறியவே இல்லை பாத்தியா இப்படின்னு தொடங்குற கதை கடைசியில ஆமே அவ சபைக்குள்ள இருப்பா. யாரு? கொளுத்தி விட்டவ சபையில இருப்பா. கேட்ட ஆட்டம் போட்டவ பூச்சிட்டு ஆடிடுவா. இப்ப எங்க ஆடும் தெரியுமா? கொளுத்தினவள கிட்ட ஆடாது, பூச்சிட்டு போனவள்கிட்ட உள்ள ஆடும். அல்லையே சொல்லுங்க, ஆமா அல்லையே சொல்லுங்க. அப்ப சோதனை எங்க இருந்து வருது? பிசாசுனால சோதனை எங்க இருந்து வருது? புருஷனாலையும் சோதனை வரும். அல்லையே சொல்லுங்க பாப்பா. பெத்த பிள்ளைகளாலையும் சோதனை வரும். ஆமே சொல்லுங்க பாப்பா. ஒன்ன ஒரு காலத்துல சத்தியத்துல நடத்தினவங்களாலையும் உனக்கு சோதனை வரும். அல்லையே சொல்லுங்க. நீ நினைக்காத நபரால உனக்கு சோதனை வரும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆண்டவரையே பிசாசு சோதிச்சான்னா நீங்களும் நானும் அவருக்கே இவ்வளவு சோதனை வந்துச்சுன்னா நீங்களும் நான் ஏமாத்திரம் ஐயா. தெய்வ பிள்ளையே, அவன் கரெக்டா எங்க முடிச்சான் தெரியுமா? இப்ப இவர் பசியா இருக்கிறாரு, சாப்பாடு தான் தேவை. அவனுக்கு தெரியும் உனக்கு வீக்னஸ் என்னன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். இல்லையா சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் சரீரத்துல உண்டு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு வீக்னஸ் உண்டு. சிலவங்களுக்கு ஆமே குண்டனி சொல்றதுல ஃபர்ஸ்ட் ஆளா நிப்பாக. அது அவளுக்கு பிறவி குணம், பேய்க்கு கொடுத்தாலும் மாறாது. ரெண்டாவது ஒரு வீக்னஸ் உண்டு. கூட தான் ஆராதிப்போம், கூட தான் தின்னுவோம், கூட தான் இருப்போம். ஒன்றும் தெரியாதது போல ஊசி இறக்கிட்டு போயிடுவாங்க. அது இன்னொரு கேட்டகரி. ஆமா, இப்படிப்பட்ட பல சுபாவத்தில் பல தரப்பட்ட மக்கள்
நம்மிடையில இருந்து ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க பாப்போம், அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். அப்போ ஒவ்வொரு வீக்னஸ் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கு. சிலவங்களுக்கு வண்டியில போயிட்டே இருப்பாங்க, நகையை பார்க்க நகைக்கு மேல பிரியம் உள்ளவங்க அப்படியே இருப்பாங்க. சிலவங்க துணிக்க மேல பிரியம் உள்ளவங்க போர்டு தூக்கி இருப்பான், 4 டாப்பு 500 ரூபான்னு போட்டோன்னு. அது வீக்னஸ் இல்லை, அதுக்கு அடிக்டவங்க. அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. சிலவங்களுக்கு செல்லு நோண்டிட்டு இருப்பாங்க. நோண்டிட்டு இருக்க ஏதோ ஒரு ரீல்ஸில் ஏதோ ஒரு பாட்டு வரும், சினிமா பாட்டா இருக்கும், அப்படியே உட்காந்து இது ஏன் இப்படி போகுது தெரியுமா? ஃபீட்பேக், பழைய லைஃப். அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. சிலவங்க அப்படியே போவாங்க பஸ்ஸில், பஸ்ஸிலேயோ மினி பஸ்ஸிலே போகும்பா சினிமா பாட்டு போட்டுருப்பான், அப்படியே காது கொடுத்து அசையாம கேட்டுட்டு இருப்பாங்க. சிலவங்களுக்கு என்னைக்கோ ஒரு காலத்தில் பார்த்த சினிமா மீண்டும் அதுக்கு ஷார்ட் வந்து அப்படியே போயிடுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள. சிலவங்க மாம்சத்தில் பெரிய வீக்னஸாக இருப்பாங்க, சிலவங்க நாவலில் பெரிய வீக்னஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கத்தான் செய்யுது. அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். சாத்தா எங்க குறி வைப்பான் தெரியுமா? எங்க குறி வைப்பான் சொல்லுங்க. நான் வார்த்தையை முடிக்க போறேன். நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அப்படின்னா அரைக்குறை விசுவாசியா இருந்த காலத்தில் அப்பா பாஸ்டர் தானே, ஏன்னா பிறந்து விழுது இதுக்குள்ளாடி தானே, அன்னைக்கு முதல்ல எல்லாம் தெரியும். அதனால கொஞ்சம் உள்ளாடி துணிகரம் எனக்கு நிறைய உண்டு. அந்த டைம்ல சபையில் கிட்டத்தட்ட 500 ஆத்துமாக்கள் இருப்பான் அந்த காலத்திலேயே. அப்பா விசுவாசி. அந்த சபையிலே ஒர்ஷிப் நான் தான் நடத்துறேன் சின்ன வயசு முதலேயே. அப்போ உள்ளாடி நிற்கிற சமயத்தில் எனக்கு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. ஒன்று மேலே எனக்கு பிரைஸ் ரைட்டு போட ரொம்ப ஆசை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சாட்சியே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு போகும்பா மனசில் நினைப்பேன், ஸ்கூலில் போட்டுட்டு வீட்டில் போகும்போது கலாட்டி வச்சா என்ன அப்படின்னு தோணும். கையில் பிரைஸ் லைட்டுக்கு பகரம் ஒரு வளையாக வாங்கி போடணும். அப்போவே எனக்கு ஒரு ஆசை. கவனமாக கேட்கணும், என் லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சியை சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அன்னைக்கு என்னுடைய 10th 11th 12th காலத்தில் ஒரு வலை இருந்துச்சு. அது இன்னைக்கு நான் பார்க்கறது அரிது, கிடைக்கல. நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் கரெக்டாக ரவுண்டாக இருக்கும். அது 2 ஜாயிண்ட் சேர்ற இடத்துல 2 கல் இருக்கும். அது நல்லா இருக்க போட்டிருப்பேன். போட்டுட்டு எங்கே போடுவேன் தெரியுமா? ஸ்கூலில் தான் போடுவேன். ஆனால் வீட்டில் வரம்போ நான் புய பெந்தேகோஸ்காரனாக இருப்பேன். அல்லையில சொல்லுங்க. இங்கே இருந்து வெளியே இறங்கி பஸ்ஸில் ஏறின உடனே பேக்குள்ளாண்டி எடுத்து அப்படியே மாட்டிடுவேன். அங்கே 8 பீரியடு முடிச்சு ரிட்டன் பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்க முன்னாடி சரன்னு உருவிடுவேன். அப்படியே தூக்கி புக்கு கடையில் மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு இங்கிலீஷ் வாத்தியான் அவன் என்ன கேட்டான், நீ உனக்கு அப்பம் பாஸ்டர் இல்லையா? நான் கேட்டேன், யாரு சொன்ன உன்ட்ட? நீர் வலை போட்டு இருக்கிறீரு. அதுவா? இப்ப மழை போட்ட உடனே என்ன குறைன்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தான் ஒரிஜினல் பெந்தேகோஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு இடி விழுந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வாத்தியம் வரம்பெல்லாம் கலட்டி வைப்பேன். ஏன்னா அப்படி என்ன எங்க போட்டு உரிச்சாருன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லிதாரேன். சபையில் இதே போல 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. 7 நாள் 7 பாஸ்டேஸ் உண்டு சபையில். அப்போ ஜெபம் முடிச்சுட்டு இப்போ என் பிள்ளை நடத்துவான்னு சொல்லி மைக்க கையில் தருவார். ஸ்டேஜில் ஏறுவேன். ஆராதனை தீ பொறிஞ்ச ஆராதனை. இதே போல் ஆராதனை முடிச்சு போய் கீழே உட்கார்ந்தப்பா ஒரு பாஸ்டர் வந்தாரு பாருங்க. ஆராதனை நடத்தின பிரதர் ஒன்று எழும்பி நில்லுங்கன்னார். எழும்பி நில்லுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஆப்பா ஆடிச்சு. ஏன்னா அடுத்து கொளுத்த போறாருன்னு எனக்கு தெரிஞ்சு. அடுத்த பாயிண்ட், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நடந்தா 300 விசுவாசிகள் என்னதான் பார்க்குறாங்க. இவ்வளவு நேரம் வந்தான ஆராதனை அபிஷேகத்தில் நடத்தினா. ஆமா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நடந்தா
போடுற வலை இருக்கும், கை இருக்காது. அப்படியே நின்று அப்பா எனக்கு முகத்தை பார்க்குதாரு. இன்னும் வீட்டில் வேட்டை தான். ஒரு பக்கத்தில் ஆண்டவரே இப்படி பச்சைக்கு போட்டு கொளுத்தப்படாதுப்பா, என்னாலும் நான் ஒரு பாவம் இல்லையா? ஏன்னா நான் தெரிஞ்சு துணிஞ்சு நின்னவேன் அப்பனுக்கு தெரியும். அதனால உன்னை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உரிச்சாதான் நீ சரியாகவேன்னு அப்பனுக்கு தெரியும். அதனால தான் 300 பேர் இருக்கிற கூட்டத்தில் வச்சு படபடா கழிச்சு தொங்க விட்டுட்டு கடைசியில் சொன்னார், இனி மேற்கொண்டு இந்த வலை உன் கையில் வந்தா அடுத்த நாளைக்கு ஒரு கை இருக்காது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை நிறுத்தினார். நானும் போய் அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்த. கடைசியில் ஆராதனைக்கு என் அப்பா என்ன கூப்பிடலாம் இல்லை. வீட்டில் வந்தப்பா உனக்கு பேகெல்லாம் எடுத்துட்டு சொல்லிட்டு வா பார்ப்போம். நைட்டோடு நைட்டு வலை எங்கே பறந்துன்னே தெரியாது வாருங்க. நான் அப்போ தான் நினச்சேன், இந்த வலைக்கு உண்மையில சிறவு இருக்கான்னு கூட யோசித்தேன். ஏன்னா எனக்கு அதில் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அன்னைக்கு என் அப்பன் பொது சபையில் உடைச்சதோடு கூட அது வேண்டான்னு ஒப்புரவானே. அல்லையிலேயே சொல்லுங்க பாப்பா. சந்தோஷமா அல்லையிலேயே சொல்லுங்க பாப்பா. இன்னும் சத்தமா அல்லையிலேயே சொல்லுங்க. ஆமாம். என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி வந்து கேட்டாக, இவங்க கம்மல் ஓட்டிருக்கிறாங்க, இவங்க மாலை ஓட்டிருக்கிறாங்க, இவங்க கண்ணு உருவம் இழுத்திருக்கிறாங்க, இவங்க ஃபேஷியல் பண்ணிட்டு ஸ்டேஜில் தான் நடத்துகிறாங்க, அங்கேயும் அற்புதம் நடக்கத்தானே செய்து. நான் சொன்னேன், ஒளியும் தூதன் அற்புதம் செய்யத்தான் செய்கிறான். அல்லையிலேயே சொல்லுங்க பாப்பா. அல்லையிலேயே சொல்லுங்க. ஆண்டவரை தான் சொன்னார், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியணும். முதலில் தெய்வ பிள்ளையே, பிசாசு சும்மா வாரி கட்டிட்டெல்லாம் வரமாட்டான். கேட்டீங்களா? கூட இருக்கிற விசுவாசியை வச்சு தான் ஒன்றை தொலைப்பான். இல்லை பாமை பக்கத்து வீட்டுக்காரியை வச்சு தான் ஒன்றை தொலைப்பான். அதனால தான் நான் எப்போவும் சொல்லுவேன், சபையில் வந்தா அந்த 2.5 மணிக்கூர் அப்பனை பார்க்கணும், அவர் முகத்தை தரிசிக்கணும், குண்டனி நுணையும் கேட்க நிற்கப்படாது. பெற்ற கிருபையை காத்துக்கொண்டு அந்த ஓட்டத்தில் கரெக்டாக ஓடினா நித்திய வீட்டில் போய் சேர்ந்துடலாம். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்? அப்பனை ஆராதிக்க, பாஸ்டர் ஆராதிக்க இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சபைக்கு எதுக்கு வாரோம்? சபைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வாரோம். சபை என்பது ஊழியக்காரனுடைய குடும்ப சொத்து அல்ல, சபை என்பது பொது சொத்து. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்துருக்கேன் ஐயா, நைட்டு சில கோயிலில் நான் திருவிழா முடியும்பா, உண்மையிலே சொல்கிறேன், நல்ல வாரி அணிஞ்சிருப்பாங்க, நல்ல வசதி உள்ளவங்க, அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் போட்டு கழுவுறத பார்க்கம்பா. இந்து கோயிலில் தான் நான் பார்த்துருக்கிறேன் கண்ணாலே. அப்போ மனசில் நினைப்ப, ஆண்டவரே நம்ம விசுவாசிகள் கொஞ்சம் பணம் வந்தா பாத்திரம் எச்சி பாத்திரத்தோட யோசிப்பாங்க. ஆமே, சபையில் ஒரு காரியம் செய்ய யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன் ஐயா, நீ சபையில் ஒரு தட்டு விளக்குனாலும் அதனுடைய பலன் உன் சந்ததிகள் காண்பார்கள். நீ சபையை பெருக்கி பாயெடுத்து போட்டாலும் அதனுடைய பலனை உன் சந்ததிகள் பார்ப்பார்கள். நான் இன்னைக்கு என் சர்ச்சில் லெட்டிங் பாத்ரூம் நான் கழுவுவேன், தைரியமாக கழுவுவேன். ஏன் தெரியுமா? நான் பைபிள் காலேஜ் கேம்பஸுக்குள்ளே ஆமை கிட்டத்தட்ட 100 பேர் உள்ளாடி யூஸ் பண்ணுற டாய்லெட்டை நான் கழுவுற நேரத்தில் சோத்திரம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? இந்த ஒரு பாக்கியம் தந்தீரேன்னு நினைப்பேன். இன்னைக்கு என் சர்ச்சில் லெட்டிங் பாத்ரூம் நான் கழுவுறேன், ஆனால் எனக்கு ஒரு வெக்கம் அதுக்குள்ள இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? நான் இன்னைக்கு கழுவிட்டு போறேன், என் சந்ததிகளை என் தகப்பன் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, சபையில் பெருக்க வேண்டியது, பாய் போட வேண்டியது பாஸ்டருக்கு மக்களுக்கு வேலை இல்லை. நீ செய்யணும், உன் சந்ததி தேசத்தில் உயரும். நான் சொல்றேன், நீ தெய்வ நாமத்துக்கு ஒரு நாணயம் விதைச்சாலும் அந்த நாணயத்தை என் தகப்பன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். பலன் இல்லாம போகாது. கேட்டீங்களா? ஆனா அந்த பலன் உனக்கு வேணும்னா நீ நாட்டப்பட்ட இடத்துல கரெக்டா இருந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாட்டப்பட்ட இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருந்தா, நாட்டப்பட்ட இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்காம பரிசுத்தத்தை காத்து கொண்டு சபையில் உண்மையா இருந்தா, சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாய் தேசத்தில் படர்ந்து பெருகுவார்கள். இந்த ராத்திரி பொழுதுல 3வது சோதனை சொல்ல டைம் இல்லை, லைட்டா சொல்லி விடுறேன். யோனா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் சொன்ன, யோனாவே நினிவேக்கு நீ போகணும்னா, யோனா சொன்னான் போக மாட்டேன்னா.
பைபிள் சொல்லுது இவனுக்காகவே வருத்தி கொண்ட சோதனை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்கு நாமே வருத்தி வைக்கிற சோதனையை யார் அழிக்கணும் அப்படின்னு கேட்டா ராபர்ட்சன் பாஸ் அழிச்ச அந்த கட்டை அழியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்களுக்குள்ள வருத்தி வச்ச இந்த சோதனை சோதனை அழியணும்னா, இந்த வேதனை அழியணும்னா நீங்க தான் அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பவே உங்களுக்கு புரியும். நம்ம பிள்ளைகளோட தப்பு செய்யம்பா எரும மாடேன்னு சொல்லுவோம். நான் உங்களை சொல்லலை, பிணங்கப்படாது, எனக்கு இளையகால மக்களை சொன்னேன். அது வளரம்ப எரும மாடு போல இப்படி காமிக்கும். எப்படி? தலைமுடிய நிறைய வளர்த்தி போட்டுட்டு இப்படி காமிக்கும். யாரு கூப்பிட்டு வச்சா? இந்த கட்டை யார் அழிக்கணும்? ஹலோ, இந்த கட்டை யார் அழிக்கணும்? யாரு கட்டுனா? பைபிள் என்ன சொல்லுது? ஜீவன் அதிகாரமும் நாவல் இருக்கு. இந்த கட்டு யாரு கட்டுனா? இந்த கட்டு யாரு கட்டுனா? இதை யாரு தான் அழிக்கணும்? அப்பன சமூகத்தில் நீ தான் மன்னிப்பு கேட்கணும். அல்லையில சொல்லுங்க பாப்பா. உனக்கு பிள்ளை எரும மாடுனா நீ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சிலவங்க பிள்ளைகளை பார்த்து கழுதைக்கு பிறந்ததுன்னு சொல்லும். அப்ப இது தாய் கழுதை. தெய்வ சமூகத்தில் நின்று சொல்றேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வர ஒரு ரஃப் வேர்டு என் சந்ததிகளை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன் தெரியுமா? நிறைய தப்பு பண்ணுவாங்க, அப்படியே உச்சிக்கு நிற்கும். கம்பெடுக்கவே மாட்டேன், ஆனால் எடுப்பேன். ஒரு நாள் எடுப்பேன். எடுக்கிற அன்னைக்கு கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், ஓணம் பண்டிகை எல்லாம் சேர்ந்துருக்கும். என் பிள்ளைகள் நல்லாவே தெரியும். என் அப்பா எப்பவும் அடிக்க மாட்டார். அடிக்கிற அன்னைக்கு நொறுக்கிடுவேன்னு தெரியும். ஏன் சொல்ல வாரம் தெரியுமா? சில இடத்துல நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல சபிச்சு விட்டுறோம். அந்த சாபம் தலைமையில கிடக்க தான் செய்யும். அதனால தான் நான் சொல்லுவேன், நாம வருத்தி வச்சதை நாம தான் அழிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இனி சொல்லிதானே, அதை கூட சொல்லிட்டு வார்த்தையை முடிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு வைக்கிறாங்க. நம்ம வீடு கீழே தான் கிடக்கு. இங்கே 2 மாடி உயர்ந்து அப்போ முதலே நமக்கு ஒரு ஆதி பிடிச்சிடும். நான் உங்களை சொல்லலை, என்ன களியக்காவல மக்களை சொன்னேன். அப்போ முதலே நமக்கு ஆதி பிடிச்சிடும். என்ன ஆதி தெரியுமா? 2 மாடி வைக்கிறா, வீடு வைக்கிறா, வீடு வைக்கிறா, வீடு வைக்கிறா, வீடு வைக்கிறா. நம்ம பார்ப்போம், எவனை பிடிச்சாயா வீடு வைக்க முடியும். ஓடிடுவோம். சொத்து பத்திரத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுவான். எனக்கு இப்போ லோன் வேணும், எனக்கு வீடு வைக்கணும். ஆமே, அவன் பாவம், அவனு லோன் எடுத்து தான் வச்சிருப்பான். அவனும் கஷ்டப்பட்டு தான் வீடு வச்சிருப்பான். ஒருத்தனுக்கு லாட்ரி அடித்து பணம் வரல, அவனும் வேதனைப்பட்டு தான் வீடு வச்சிருப்பான். நமக்கு ஆதி பிடிச்சப்போ நமக்கு ஒரு ஆசை, இவனை விட 3வது மாடி எடுக்கணும். 3வது மாடி எடுக்கும்போ 5வது நாள் மாசத்துல ஆமே லோனுக்காரன் வந்து வீட்டுக்கு மேலே காவல் இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், இன்னொரு ஆண்டவர் இப்படி செய்யப்படாது. ஆண்டவர் செஞ்சதில்லை, இது நீ வருத்தி வச்சது. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். என் அப்பன் உன்னிட்ட சொன்னாரா 3 மாடி வீடு வைன்னு? சொல்லல, வாக்குத்தத்தம் பண்ணினா தொடங்கினேன் அவர் முடிப்பார். அல்லையிலே சொல்லுங்க. இது நாம வருத்தி வச்சது, நாம வருத்தி வச்சதை நாம தான் அழிக்கணும். அதுக்கு எத்தனை வரம் பெற்ற பாஸ்டர் வந்தாலும் அந்த கட்டழியாது. அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். அல்லையிலேயே சொல்லுங்க. நம்ம நாவு கொண்டு கட்டுறது நம்ம தான் அழிக்கணும். 3 சோதனை பைபிள் சொல்லுது. 1, ஆமே, ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதிச்சா, சொல்லி முடிக்கிறேன், அந்த சோதனைக்கு அப்புறம் ஒரு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2, பிசாசினாலே சோதிக்கப்படுறேன்னா நீ இடம் கொடுக்காம சோதனை வராது, நீ அனுமதிக்காம அது உள்ளாடி வராது. என்னாலும் அந்த பிசாசின் தந்திரங்களை உடைக்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். ஆமே சொல்லுங்க. ஆமே. 3வது இருக்கிற சோதனை, நீ வருத்தின சோதனை. அந்த சோதனைக்கு நீதான் தெய்வபாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே இன்னாரை குறித்து நான் தவறுதலா பேசினேன், இன்னாரை குறித்து நான் பேசினது உண்மை, சபையை தூற்றினது உண்மை, சபையை குறித்து விடுதலை பெற்ற அந்த சபையில் தான் எவ்வளவோ நன்மையை பெற்றேன், என்னால் அந்த சபையில் நான் பேக்கில் ஓடினேன், அது என்னுடைய தவறு. நீ எங்க விழுந்தியோ அந்த இடத்தில் எழும்பணும். அதான் யோவான் வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதுனா, எந்த இடத்திலே விழுந்து போனா என்பது
என்பதை உணர்ந்து ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே திரும்பி வரட்டும். எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல எழுமை நிற்கலாம். இந்த ராத்திரி பொழுதுல என் வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என் தகப்பன் உன்னை அனுமதிக்க மாட்டார். இந்த ராத்திரி பொழுதுல 3 சோதனை குறித்து கர்த்தர் பேசினார். ஆண்டவர் உன்னை சோதித்தால் அதற்கப்புறம் நீ மகிமையினாய் உயர்த்தப்படுவாய். ஆமை, சாத்தான் உன்னை சோதித்தாலும் அந்த சோதனையில் இந்த கர்த்தர் உன் கட்டுகளை அறுத்துருவா. 3வது, நமக்கு நாமே வருத்துகிற ஒரு சோதனை உண்டு. அந்த சோதனை நாம தான் கட்டவிழ்த்துறணும். என் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன டெஸ்டிமனியை நான் சொல்லி வார்த்தையை முடிக்கிறேன். புதுக்கோட்டை அறந்தாங்கி என்கிற ஒரு கிராமத்திலே பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த திருச்சபையில் ஒரு ஊழியத்திற்காய் கடந்து போயிருந்தேன். அந்த திருச்சபையில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கிற இடையில இந்த ஆவியானவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக ஒரு சொத்து விற்க முடியாம வேதனைப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை பார்த்து நீ சொல்லு, இன்னையிலிருந்து 5 மாதத்திற்குள்ளாடி அந்த சொத்து விற்பனையாகும்னு சொல்லு அப்படின்னார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அனுபவ சாட்சி அது. இந்த சபையில் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆராதனை முடிந்ததும் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகளுமாய் முன்னாடி வந்தார்கள். என் தகப்பன் சொல்லுகிறார், 5 மாதத்திற்குள்ளாடி இத்தனை ஆண்டுகள் எதிர்பார்த்து விற்காமல் இருந்த இந்த சொத்து விற்பனையாகும். 5 மாதத்திற்குள்ளாடி. நான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு விட்டேன். 5வது மாதம் நெருங்குவதற்கு முன்னாடி 4வது மாதம் இறுதியிலே அந்த சொத்தை பார்க்கும்படியாய் ஒரு மனுஷன் கடந்து வந்தார். அந்த மனுஷன் அந்த சொத்தை பார்த்த உடனேயே அடுத்த வார்த்தை சொன்ன, நான் இப்பொழுதே அட்வான்ஸ் தாரேன் அப்படின்னார். கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்புள்ள சொத்து அது. இப்பொழுதே நான் அட்வான்ஸ் தாரேன் அப்படின்னு கையில் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கையில் கொடுத்தார். எனக்கு அந்த சகோதர சொந்தக்காரன் இல்லை, குடும்பக்காரன் இல்லை, உறவில்லை. அன்றைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அவர் செவியிலே அப்படியே தொனித்தது. 5 லட்சம் ரூபாய் கையில காணிக்க வாங்க, அந்த அட்வான்ஸ் வாங்கின மனுஷன் அந்த நிக்கிற நிலைமையில நின்னுட்டு எனக்கு போன் பண்ணினார். பாஸ்டர், இன்னைக்கு நைட்டு நீங்க கிளம்பி ஊருக்கு வரணும் அப்படின்னார். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, கிளம்பி வரணும் அப்படின்னார். திடீர் யாத்திரை, ரஃபா தான் போனேன். போய் அங்கே இறங்கின பொழுது என்னை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போனார். வீட்டுக்குள்ளாடி போயிட்டு என் கையை கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தேம்பி தேம்பி அழுதாக. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏன்னு கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், உங்களை நான் பார்த்ததில்லை, நீங்களும் என்ன பார்த்ததில்லை. எங்க சபையில ஊழியத்துக்காக வந்தீங்க, எங்க நிலைமைய மாற்றணும்னு உங்களை தான் என் தகப்பன் நிச்சயம் பண்ணி இருந்தார் போல. அட்வான்ஸ் வாங்கினேன் 5 லட்சம் ரூபாயில 2 லட்சம் ரூபாய் அப்படியே கையில காணிக்கையாகி கொடுத்தார். இந்த 2 லட்சம் ரூபாய் கையில காணிக்கை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு நான் ஃபோன் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் பாஸ்டர் ஃபோன் பேசலாமே அப்படின்னு.
நான் அவர்கிட்ட திருப்பி என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்க? நீங்க தந்த இந்த 2 லட்சம் ரூபாய்க்காக நான் உங்களை அடிக்கடி ஃபோன் பண்ணினேன்னா உங்க மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? காணிக்க நிறைய நான் கொடுத்ததுனால எனக்கு ஃபோன் பண்றார் அப்படின்னு நீங்க நினைப்பிய. நான் அடுத்த பாயிண்ட் சொன்னேன், நீங்க 2 லட்சம் தந்தாலும் 2 கோடி தந்தாலும் எனக்கு எல்லாருமே சரிசமமாக தான் நான் பார்ப்பேன். நான் இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் நின்றுட்டு சொல்றேன், நான் 2 ஏக்கர் சொத்து ஊழியத்துக்கா பெரிய ஒரு விஷன் என் அப்பன் தந்ததுனால போட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். 2 ஏக்கர் சொத்து, ஒரு சென்டனுடைய விலை 1.5 லட்சம் ரூபாய். 2 ஏக்கர் நீ டார்கெட் போட்டுக்க. நான் யார்கிட்டையும் கையேந்தல்ல. என்னை நேசிக்கிற என் ஊழியத்தில் விடுதலை பெற்ற ஒரு அருமையான சகோதரர் என்னை பார்த்து ஒரு வாக்கு சொன்னார், பாஸ்டர் உங்க ஊழியத்துக்கு நான் ஒரு சொத்து வாங்கி தருவேன், உங்களுக்குன்னு ஒரு சபை. நான் சொன்னேன், எனக்குன்னு கட்டப்படாது, அன்பர் ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவேன், அது பல ஆயிரங்கள் கூடுகிற சபையா இருக்கணும் அப்படின்னு அவருடைய விருப்பம். அப்ப நான் என் அப்பனை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் என் அறை வீட்டில் தேம்பி அழுத கண்ணீர் பல மைலுக்கு அப்புறம் இவனுடைய காதுல எப்படி போச்சுன்னு கேட்டேன். என் அப்பா அப்பதான் ஒரு வாக்கு என்ன பார்த்து சொன்னா, எனக்கு தெரியும் உனக்கு பணத்துக்கு மேலே ஆசை இல்லை, பொருளுக்கு மேலே ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை நம்பி நான் சிலது தருவேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கையா, வருக தாமதிச்சா நிச்சயமா நான் நம்புறேன். அப்பன் காண்பிச்ச அந்த விஷன் பிரகாரமாகவே பல ஏக்கர் மதிப்புள்ள இடத்துல உன்னத ஒரு திருச்சபை, பல ஆயிரங்கள் கூடுகிற திருச்சபைக்கு ஒரு மெய்ப்பனா என் தகப்பன் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னு எனக்கு தரிசனம் உண்டு. நான் ஏன் இவ்வளவு ஆழத்தில் இறங்கி சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு வர நிறைய பேர் காணிக்க தந்தாங்களே, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்களேன்னு சொல்லி இவங்களை தூக்கி வச்சு நான் கொண்டாடின சரித்திரமே இல்லை. ஆனா நான் அவங்கள மதிப்பேன், சல்யூட் அடிப்பேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுப்பேன். ஆனா அவங்க நினைக்கணும் என்ன, அந்த பிரதர் சொல்லுவார், பாஸ்டர் நான் 2 லட்சம் ரூபாய் தந்ததுனாலேயே ஃபோன் பண்ண. நான் சொன்னேன், இல்லை அவருக்கு புரிஞ்சு அவர் சொன்னார், நான் தந்தது உங்களுக்குன்னு தரல, தெய்வ நாமத்துக்கா தந்திருக்கிறேன். கரமுயத்திலேயே சொல்லுங்க பாப்பா. இந்த ராத்திரி பொழுதுல ஒரு சத்தியம் உனக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்கு என்ன நன்மை தந்தாலும், ஆமை மரியாள் கொடுத்தா விலை உள்ளதே, லாசர் கல்லறையை உடைச்சு வெளியே வந்தா, எதை செஞ்சாலும் நன்மையானதை செய், எதை கொடுத்தாலும் குவாலிட்டியா கொடு, கர்த்தர் உனக்கு பல மடங்கு தருவா. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லு. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னேல் பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவே, நேசக்கோடி என்னேல் பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமார துளிர் விடாமல் ஆட்டும் அம்பை முதலற்றாலும், அத்திமார துளிர் விடாமல் ஆட்டும் அம்பை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசு, கைகளை தட்டி இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். ஒரு அபிஷேகத்தின் தீ இந்த ராத்திரி பொழுதுவனை பற்றி பிடிக்கிறது, சோதனையை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடி. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பா. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே இயேசுவை நம்புவே. எல்லா சோதனையிலேயும், எல்லா வேதனையிலேயும், எல்லா உபத்திரவத்திலேயும், எல்லா கஷ்டத்திலேயும் அவரை நம்பு, அவரை நம்பு. கையை தட்டி ரிகதரமல ரியாம்தனயா ரூபால சத்துனமல ரியாம்தனயா. மனுஷனுக்கு நேரடிய சோதனை அல்லாமல் வேறே சோதனை நேரிடுவதில்லை. அப்படி நேரிட்டாலும் அது தப்பி செல்லத்தக்கதான வழியை காட்டுவேன் என்று வாக்குறுத்த கர்த்தர். அது வாக்கு மாறாதவர். இந்த ராத்திரி வெள்ளும் சோதனை மத்திலே, பாடுகள் மத்திலே, வியாகுலத்தின் மத்திலே நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரனே, தேவனாகிய கர்த்தரோடு கூட சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தரும்படியாக இந்த ராத்திரி வெள்ளை அவர் ரசியமாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்று ஒரு விடுதலை உனக்கு தந்திருக்கிறார். நீ கடந்து செல்லும்போது விடுதலை பெற்ற பிள்ளையாய் நீ கடந்து செல். கர்த்தருடைய மகிமையை கண்டு கொண்ட பிள்ளையாய் நீ கடந்து செல். கர்த்தருடைய மகத்துவத்தை கண்டு கொண்ட ஒரு பிள்ளையாய் நீ கடந்து செல். கர்த்தவனை வேலைப்படுத்தி ஆசீர்வதிப்பதாக. பரிசுத்த பிதாவே என்று துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட விலைக்காக மக்கள் நன்றி தகப்பே. ஆராய்ச்சி துவக்கம் முதல் வேலை வரையும் கூட இருந்து வழி நடத்தி வந்த பிரதான கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். அந்த ஜனத்துக்கு ஏற்ற ஒரு மன்னாவை கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தி அந்த கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தரால் வருகிற சோதனை உண்டு, பிசாசினால் வருகிற சோதனை உண்டு, தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிறனால் உருவாக்கப்படுகிற சோதனைகள் உண்டு என்பதை குறித்து கர்த்தாவை எடுத்து காட்டுகளோடு கூட தெள்ள தெளிவாய் நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க இந்த தேவன் இங்கே உதவி செய்தபடியாக செபிக்கிறோம். விசேஷமாக நாளை நடைபெறுகிற பரிசுத்தாரனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியாக செபிக்கிறோம். மாலைவில் நடைபெற இருக்கிற ஞானஸ்தான ஆரணை கர்த்தர் ஆசீர்வதித்தவராக. சாயங்காலம் வேலை நடைபெற இருக்கிற ராபோஜன பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரித்து ஆயத்தப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. நாளை தின பரிசுத்தாரனை கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. எல்லா சபை விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களையும் கர்த்தர் கூட்டி சேர்த்தபடியாக செபிக்கிறோம். தடை கட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் மட்டுமாக மாற்றிப்படுங்க. அதிசயமான கிருபைகளை கர்த்தர் விளங்க பண்ணி அருளும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சித்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் சமாதானம் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம் வழி நடத்தலாம். இந்த தினத்தை வந்து எல்லா விசுவாசிகளோடும் ஆராய்ச்சி தடைப்பட்ட தெய்வ பிள்ளைகளோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் ஆனந்தம் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் ஆனந்தம் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.